Hello all. Officially, let us start the meeting. Hi, I'm Srinidhi from WTM. இன்னைக்கு இந்த செஷன் வந்து ஒரு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான செஷன் தான். ஹேக்கத்தான்ஸ் அப்படின்னா என்ன, எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி போகணும், லைக் அதுவும் மேஜரா நம்ம ரெண்டு ஸ்பீக்கருமே இன்னைக்கு வந்து எப்படி ஒரு கேர்ளா இருந்தும் எப்படிலாம் பண்ணலாம். ஆக்சுவலி there's no such difference. ஸ்டில் அவங்களோட ஓன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தே நாங்க எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு ரெண்டு ஸ்பீக்கருமே நம்ம டபிள்யூடிஎம்க்கும் சரி அண்ட் அதர் லீடிங் கிளப் இன்டெலெக்ஸாக்கும் சரி ரொம்ப பர்சனலான ரெண்டு ஸ்பீக்கர்ஸ் தான் கூட்டிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு யாராச்சும் ரொம்ப இன்ட்ரவர்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட ஜேர்னி எல்லாத்தையுமே பக்காவா கேட்டு முடிச்சுட்டு எல்லா டீடைல்ஸ் ஹேக்கத்தான் எசென்ஷியல்ஸ் எல்லாத்தையும் பக்காவா 7 o'clock நாங்க வைண்ட் அப் பண்ணிட்டு ஃபுல் 7 to 7:30 உங்களுக்கு தான் எலனாவை கொடுக்க போறோம். என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாமே நீங்க கஸ்டமைஸ் பண்ணி கேட்டுக்கோங்க. எல்லாத்துக்குமே அவங்க ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. அண்ட் டு த கோர் எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காக ஐ ப்ரிஃபர் ஹோஸ்டிங் திஸ் மீட் இன் தமிழ். இஸ் எவ்ரிபடி ஓகே? Or if anybody has some problem with Tamil, can raise your hands. ஓகே கிரேட். அப்ப இன்னைக்கு தமிழ்லயே போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற கெஸ்ட் வந்து அவர் ஓன் WTM ஓட லீட் சக்தி அக்கா தான். Shakti Akka is from CSBS department. She's the lead of current tenures WTM. She's also from GDC. To tell about Shakti Akka, she's personally அவங்க வந்து அவங்கள பத்தி சொல்லணும்னா ரொம்ப டிட்டர்மைண்டா இருப்பாங்க. அவங்க WTM இந்த டென்யூர் ஃபுல்லா லீட் பண்ணதே வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருந்துச்சு. எந்த ஒரு ஈவெண்டா இருந்தாலும் சரி அவங்க ஸ்டெப் இன் பண்ணி எல்லாருக்கும் ரொம்ப கோஆர்டினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் சச் அ கிரேட் குவாலிட்டி இன் ஹர். ஆல்சோ அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். SH 2023லயே அவங்க வந்து as the only two teams who went for the finals, they were the only team to win SH 2023. That too being a single girl in the group of 5 boys, it was such a great experience for her. She was a very important contributor for that team, unfazed, and then they won, and that's when the SH craze started between us. அப்படிதான் நாங்க செகண்ட் இயர்ஸ்லாம் ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிட்டு நாங்க இந்த வாட்டிலாம் எஸ்ஏஎஸ் போனதோட ஃபர்ஸ்ட் அவங்க காரணமா இருந்த SH 2023 வின்னர். அண்ட் தென் ஷி இஸ் ஆல்சோ SH 2024ஓட ரன்னர் அப். And then she have been into hackathons for many years from now. Or 8 hackathons she have been through. She has participated. Also, the second guest today, the second speaker today is like introduction தேவையில்லை. The greatest tech club of REC, Intelexaவோட this current tenures lead கீர்த்தனா அக்கா, கீர்த்தனா MG அக்கா, பேர் சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். அவங்க தான் இன்னைக்கு நம்மளோட செகண்ட் ஸ்பீக்கர். அவங்களும் இன்டெலெக்ஸாவோட இப்ப நடந்த ஃபெஸ்டோ சரி இல்ல அந்த டெக்லன்ஸோ சரி எல்லாமே ரொம்ப பாப்புலரா இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து அவங்க இன்டெலெக்ஸா இல்லனா கூட மெம்பர்ஸ் நிறைய பேர் சொன்னது என்னன்னா அந்த கிளப் அவங்க ஓன் ஃபேமிலியா நினைச்சு ஒவ்வொரு ஈவெண்ட்டுமே அவங்களும் செம்ம டிட்டர்மினேஷனோட கோஆர்டினேஷனோட பண்ணுவாங்க. அதுதான் அவங்களோட கிரேட்டஸ்ட் குவாலிட்டி. அண்ட் தென் அவங்களோட அச்சீவ்மெண்ட்டும் பார்த்தோம்னா she is also SH 2024's finalist. Also, she is the winner of PECHAX 2024, Happy Fox Hackathon ஓட runner up and etc. அவங்க ரெண்டு பேர் பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம். So yeah, I have the honor today to welcome you both. Akka, welcome. ஹாய் 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 கேக்குதா? கேக்குது எல்லாருக்கும் நல்லா கேக்குது. தேங்க்யூ ஸ்ரீநிதி, தேங்க்யூ. ஓகே, அதோட நிறுத்திக்கலாம். இப்ப நம்ம அப்படியே செஷன் போயிடலாம். யா, ஃபர்ஸ்ட் இப்போ உங்க ரெண்டு பேரோட ஜர்னியை நீங்க அப்படியே ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட். ஓகே, சோ ஹேக்கத்தான் ஸ்டார்ட் பண்ண சக்தி ஸ்ரீ சொல்லுங்க. ஓகே, சோ ஸ்டார்டிங் வித் மை ஜர்னி. சரி, இப்போ நான் அப்படியே ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே காலேஜ் ஜாயின் பண்ணேன். ஸ்கூல்ல இருந்தே ஐ வாஸ் கொஞ்சம் ஆக்டிவ். எனக்கு இந்த ஸ்டேட் ஷோஸ் இந்த மாதிரி ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்றது இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும். பெருசா நான் இந்த டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸ்லாம் போனதில்லை. ஸ்கூல்ல என்ன இந்த நான் டெக்னிக்கல் டான்சிங், சிங்கிங் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே ஆட்டிடியூட் தான் எனக்கு காலேஜ் வந்தப்போ இருந்துச்சு. காலேஜ் வந்தப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு அவ்வளவா எக்ஸ்போசரே இல்லை. என்ன பண்றதுனே தெரியல. அப்போ நான் ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் நான் வந்து 8 GPA மேல வாங்கினேன். அப்போ மட்டும்தான் வாங்கினேன், அதுக்கப்புறம் வாங்கல. ஸோ அது வெறும் நான் ஸ்டடீஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் இயர். அப்போ வந்து என் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு சிம்போசியம் வச்சாங்க. அப்போ வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ்
பண்ணலாம், பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் சிம்போனா என்னது? ஏன் போணும்? அதுவும் நம்ம ஏன் காசெல்லாம் கட்டிட்டு போணும்? அந்த மாரிலாம் நெனச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு டீமே கிடைக்கல ஃபர்ஸ்ட் சிம்போ போறதுக்கு. நான் டீம்லாம் ஃபார்ம் பண்ணல. தனியா போனேன். ஷார்க் டேங்க்ன்னு ஒரு ஈவென்ட் வச்சாங்க என் டிபார்ட்மெண்ட்ல. அப்போ நான் வந்து ஒரு கேவலமான ஒரு பிபிடி. அப்ப எனக்கு கேன்வா இருக்கிறதே தெரியாது. நான் வந்து மைக்ரோசாஃப்ட்ல பண்ணேன். மைக்ரோசாஃப்ட்ல ஒரு 4 ஸ்லைடுக்கு ஒரு பிபிடி பண்ணி, அப்ப எனக்கு வந்து நான் நல்லா பேசுவேன். என்கிட்ட ஒரு ஐடியா இல்ல, எதுவுமே இல்ல. என்கிட்ட ஒரு ஸ்க்ராட்ச்ல சும்மா ஒரு திங்கிங் இருந்துச்சு. அது ஆக்சுவலி ஐடியான்னு கூட சொல்ல முடியாது. நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஸ்டேஜ் ஏறி பேசினேன். என் டீம்ல நான் மட்டும் தான் இருந்தேன். அது ஒரு கிளாஸ் ரூம் A105 மாரி ஒரு கிளாஸ் ரூம்ல நடத்துனாங்க. நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசினேன். அப்ப வந்து என் ஜட்ஜஸ் வந்து என்னோட ஹெச்ஓடியும் அண்ட் தென் ஒரு எம்பிஏ மேம் இருந்தாங்க. நான் அப்பவே வந்து அந்த 2 எம்பிஏ மேம்க்கும், ஹெச்ஓடி மேம்க்கும் தே ரியலி லைக்ட் மை பிரசன்டேஷன். பட் ஐ டிட்ன்ட் கோ டு த நெக்ஸ்ட் ரவுண்ட். இது வந்து எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லேர்னிங் மாரி இருந்துச்சு. அண்ட் தென் ஆஃப்டர் தட் செகண்ட் இயர் போனேன். எனக்கு செகண்ட் இயர்ல அதுக்கப்புறம் இன்னும் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு வந்து இருந்துச்சு. அண்ட் தென் அப்போ வந்து சாய்ராம்ல வந்து ஒரு ஐடியா தான் அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதோட தீம் வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ அவங்க அந்த தீம் கொடுத்தாங்கன்றதுக்காக நான் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி நான் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்படியே ஒரு சின்னதா ஒரு ஸ்கிராட்ச்ல ஒரு ஐடியா மாதிரி கிரியேட் பண்ணேன். என் பெஞ்சில் ஒரு 2 பேர் உட்காந்துருந்தாங்க என் ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள நான் அப்படியே கூப்பிட்டுக்கிட்டேன். வாங்க அப்படியே போலாம் சாய்ராம். ஓடி வாங்கிட்டோம். ஓடி வாங்கிட்டு நாங்கள் அப்படியே ஐடியேட் பண்ணி அழகா ஒரு பிபிடி பண்ணோம். அந்த பிபிடி பண்ணி சாய்ராம் போனப்போ அது சாய்ராம் சாய்ராம் போனப்போ அந்த ஐடியா தான் ப்ரெசென்ட் பண்ணோம். அதே தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போனேன். அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் போல. அங்க நான் சாய்ராம் போனப்போ மத்த டிபார்ட்மெண்ட்லயும் ஓடி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்படிதான் எனக்கு வந்து அன்ஃபேஸ்டு தெரியும். ஏஎம்எல்ல இருந்து வந்திருந்தாங்க. ஸோ அப்போ நாங்கெல்லாம் ஆர்இசில சாய்ராம்ல நாங்க அப்படியே என்ன பண்ணோம், ஒன்னா தான் ட்ரெயின் பிடிச்சி வீட்டுக்கு போறது இந்த மாதிரி ஒன்னா குரூப்ல இருந்தோம். அப்போ நாங்க டிஸ்கஸ் பண்ணப்போ எனக்கு வந்து என்ன தெரிஞ்சது, அந்த என்னோட டீம் அன்ஃபேஸ் டீம் வந்து அவங்க வந்து அப்பவே ரொம்ப டெக்னிக்கலி சவுண்டா இருந்தாங்க. அப்பவே வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணோம், ஃபுல் ஸ்டாக்னா இப்படி இருக்கும், ஏஐனா இப்படி இருக்கும். நான் இப்பதான் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் புதுசா கேட்கறேன். ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்கு. எனக்கு அது வரைக்கும் தெரியாதே. நான் வெறும் ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுதானே நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன். செமஸ்டர்ல படிச்சுட்டு இருந்தேன். இந்த ஃபுல் ஸ்டாக்னா என்ன, இந்த ஏஐனா என்ன, இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நான் அப்போதான் கேட்டேன். அப்பவே ஐ காட் ரியலி கியூரியஸ். இதெல்லாம் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுமே, நம்ம இன்னும் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அண்ட் தென் SAH23 அனௌன்ஸ்மெண்ட் வர ஆரம்பிச்சது. அப்போதான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹேக்கத்தான்னா என்னது, ஹேக்கத்தான்னு ஒரு ஈவெண்ட் இருக்கிறதே எனக்கு தெரியும் SAH23 அனௌன்ஸ் பண்ணும்போது. அப்பயும் நான் வந்து டீம் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன், எந்த டீம்ல போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் தென் அகெயின் நான் அங்க ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணவங்க அவங்க ஒரு நாள் என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு கேர்ள் ரெக்குவயர்மெண்ட் இருக்கு, நீங்க வரீங்களா அப்படின்ட்டு. ஐ செட் நோ பிகாஸ் எனக்கு அப்போ வந்து ஐ டென்ட் நோ. அப்போதான் ஒரு வாட்டி தான் ஒரு ஃபியூ டைம்ஸ் தான் மீட் பண்ணிப்போம். ஐ வாஸ் கொஞ்சம் ஸ்கேர்ட். ப்ளஸ் எனக்கு வந்து ஐ வாஸ் a வெரி பிக். ஸோ போலாமா வேணாமா? ஒன் செகண்ட். இப்போ உங்களுக்கு கேக்குதா? ஹலோ, கேக்குதா? கேக்குது, நல்லாதான் கேக்குது. ஓகே. ஸோ அதுதான் போலாமா வேணாமா அப்படின்னு இருந்தேன். அண்ட் தென் ஒரு 1 வீக் கழிச்சு நான் திருப்பி போய் அவங்க கிட்ட உங்க டீம்ல வேகன்சி இருக்கா? ஐ ஃபெல்ட் ஒரு ஃபோமோ மாதிரி, என்னடா எல்லாருமே டீம் ஃபார்ம் பண்றாங்க நம்மளும் போலாம் அப்படின்ட்டு. திருப்பி உங்க டீம்ல இடம் இருக்கா அப்படின்னு கேட்டு நான் உங்க டீம்ல போய் ஜாயின் பண்ணேன். ஐ திங்க் டில் டேட் நான் வந்து ரொம்ப இட் வாஸ் a வெரி பெஸ்ட் டிசிஷன் I've taken. ஏன்னா அங்கதான் மை ஜேர்னி ஸ்டார்டட் ஆக்சுவலி. அந்த டீம் கிட்ட ஐ வெண்ட். the only thing I had in mind is இப்போ எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, நான் ஒரு ஹேக்கத்தான் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன், நான் ஒரு நல்ல டீம்ல இருக்கேன், அப்போனா ஐ ஷுட் மேக் த மோஸ்ட் யூஸ் ஆஃப் இட். நான் நிறைய கத்துக்கணும், நான் நிறைய நல்ல விஷயங்களை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு ஐ ஃபெல்ட். அண்ட் தென் SH2023 அண்ட் தென் என்னோட மென்டார் ஐ திங்க் ராகேஷ் சார் நான் சொல்லியே ஆகணும். அங்கதான் ஐ மெட் ராகேஷ் சார். ஆஃப்டர் தேட் இட்ஸ் நெவர் எண்டிங் ஜேர்னி. ஸோ அவர் வந்து ராகேஷ் சார் அண்ட் அன்ஃபேஸ்ட் இவங்க தான் சக்தியை மோல்ட் பண்ணியிருக்காங்க. மோல்ட் பண்றதுல ஒரு பெரிய ரீசனா இருக்காங்கன்னு ஐ வுட் சே. அண்ட் அப்படியே அப்போதான் HTML இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட டீம்மேட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அப்போதான் அந்த ஒரு 3-4 மந்த்ஸ்ல HTML, CSS, JavaScript, React.js ஃபுல் ஸ்டாக்ல இருந்து கிளீன் ஸ்லேட்ல ஆரம்பிச்சு ஹேக்கத்தான் அன்னைக்கு ஐ வாஸ்
I wasn't a beginner. I was intermediate level சொல்லலாம். And இப்படிதான் SH23 happened. And then after that, after SH23, இது டிசம்பர்ல நடந்தது. மார்ச்ல உமன்ஸ் ஹேக்கத்தான் வந்துச்சு. After SH, I felt I can lead a team. I should try leading a team. And then அப்போதான் SVCல உமன்ஸ் ஹேக்கத்தான் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. நான் சொன்னேன்ல சாய்ராமுக்கு நான் ஒரு 2 பேரை கூப்பிட்டு போனேன். ஆமா, என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே நான் கூப்பிட்டுக்கிட்டேன். எனக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா மெம்பர் தேவை. அப்புறம் நான் போய் ராகேஷ் சர்ட்ட கேட்டேன், எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மெம்பர் தேவை, உங்களுக்கு ஆப் டெவலப்பர் யாராவது தெரியும்னா கொடுங்க. அப்போதான் எனக்கு கீர்த்தனா எம்ஜி நம்பர் கான்டாக்ட் வந்துச்சு. எனக்கு கீர்த்தனா எம்ஜியை முன்னாடியே தெரியும், நான் லிங்க்டின்ல எல்லாம் பார்த்துருக்கேன். அவங்க பெக்காக்ஸ் ஜெயிச்சாங்க 23ல. ஸோ எனக்கு வந்து செம்ம ஹாப்பி. வாவ், அவங்க எனக்கு நான் ஃபோன்ல பார்த்த ஒரு ஆள் எனக்கு கான்டாக்டே வந்துருச்சு. அண்ட் தென் கால் பண்ணி and then we both started, we worked for SVC and அது started. and அப்படியே I liked participating hackathons. அப்படியே I started ஒரு 8 or 9 hackathons போயிட்டே இருந்தது. ஹேக் பெங்களூர் இருந்தது, சின்ன சின்ன ஹேக்கத்தான்ஸ் இருந்தது. அது நான் ஐ கேட் பார்ட்டிசிபேட்டிங். வின்னிங்னு எனக்கு பெருசா வாஸ் உமன்ஸ் ஹேக்கத்தான் அண்ட் SH23. பட் லேர்னிங்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய லேர்னிங் கொடுத்துச்சு. ஒரு ஹேக்கத்தானும் எனக்கு வந்து நிறைய லேர்னிங் கொடுத்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப பிஸ்னஸ் ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ், நிறைய யுக்தி பிச் சேலஞ்சா இருக்கட்டும், இல்லை ITNT பிச் சேலஞ்சா இருக்கட்டும், ரொம்ப ஹேக்கத்தான்ஸும் அது முன்னாடி செகண்ட் இயர்ல இருந்துச்சு. தேர்ட் இயர்ல I've gone a lot of business related events. So and then WTM happened. So குட்டியா இதுதான் ஜர்னி, ஆனா பெருசா சொல்லிட்டேன். So yeah, let's go with Kirtana. ஓகே, ஹாய் ஆல். ஒரு ஹாய் போடுங்க, இல்ல ஒரு தம்ஸ் அப் போடுங்க. இருக்கீங்க? ஹாய் இருக்கீங்கன்றதுக்காக ஹாய்டா. சூப்பர், லாட்ஸ் ஆஃப் ஹார்ட் கம்மிங். நானும் உங்களுக்கு ஹார்ட் போடுறேன். தேங்க்யூ கேர்ள்ஸ். ஓகே ரைட். நான் வந்து ஹாய்டா, ஹாய் ரோஷினி. ஓகே, நான் வந்து கீர்த்தனா எம்ஜி. நான் தேர்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு சிஎஸ்சி தான் வேணும் அப்படின்னு எதை வச்சு பண்ணேன்னா, ஏதோ இந்த படத்துல எல்லாம் வரும்ல, படத்துல எல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருந்து பீக்கா வருவாங்க அப்படின்னு, அதை பார்த்து சிஎஸ்சி தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட் டெசிஷன்ஸ் எல்லாம் எடுத்தேன். ஏன்னா எனக்கு ஈஸி கிடைச்சது SSNல, அதெல்லாம் விட்டுட்டு ஐ வாண்ட் ஒன்லி சிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்இசில வந்து மாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பட் ஆர்இசில வந்து மாட்டிக்கிட்டேன்னு நினைச்ச ஃபர்ஸ்ட் இயர்லாம் இருந்தேன் நானு. அதுக்கப்புறம் லைக் ஒரு செம் ஃபுல்லாவே வந்து ஓகே நம்ம வாழ்க்கையே அவ்வளவுதான், நம்ம இந்த காலேஜ்ல வந்து மாட்டிக்கிட்டோமே, இங்க ஒண்ணுமே இல்லையே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இருந்தோம். அதுக்கப்புறம் பஸ்ல இருக்கிறவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து ஐ வாஸ் வெரி நான் ஸ்கூல்ல ரொம்ப எக்ஸ்ட்ரோவர்ட்டடா இருந்தேன். ஆனா காலேஜ் வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட் ஆயிட்டேன். ஓகேவா, அதுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் செம் யார்கிட்டயும் பேசாம அவ்வளோவெல்லாம் இல்லாம அது மாதிரிலாம் இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், பஸ்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பேச ஆரம்பிச்சேன். த ஒன் குட் திங் தட் ஐ டிட் அப்படின்னு நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, ஐ டாக் த லாட் வித் மை சீனியர்ஸ். ஓகேவா, சீனியர்ஸ்ட பேசுறது மூலமா என்ன தெரிஞ்சதுன்னா, அவங்களுக்கு நெக்ஸ்ட் இயர்லாம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் செம்ல ரீசார்ஜ் எல்லாம் இருக்குல்ல, ரீசார்ஜ் கோர்லாம் அப்பவே ஃபர்ஸ்ட் செம்லாம் இன்ஸ்டாகிராம்ல நல்லா ஆக்டிவா இருக்கிறதுனால ஏதோ இருக்கேன்னு சொல்லி அப்ளை பண்ணி விட்டேன். அப்ளை பண்ணா ஐ வாஸ் செலக்டட் ஃபார் தி ரீசார்ஜ் கோர் டீம். அதுக்கப்புறம் அந்த கோர்ல ஐ டாக் வித் லாட் ஆஃப் சீனியர்ஸ். திருப்பி சீனியர்ஸோட கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிடைச்சது. தட் இஸ் வென் ஐ நோ இந்த மாதிரி வந்து சிஎஸ்சினா ஜஸ்ட் சும்மா கோட் பண்ணிட்டு நமக்குள்ளேயே இல்லாம வெளியில போயும் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஓகேவா, இல்ல இன்ஸ்டாகிராம்ல வருது, வாட்ஸ்அப்ல வருது, எல்லாத்தையும் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அது ஒரு விஷயம் தெரியுது இல்லன்றதை விட அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சுப்பேன். அண்ட் ஐ திங்க் திஸ் ஒன் குவாலிட்டி தாட் மீ அ லாட் ஆஃப் ஸ்கில்ஸ். ஓகேவா, சோ நீங்களும் இதெல்லாம் பண்ணுங்க. ஓகேவா, உங்களுக்கு ஏதாவது வருது அப்படின்னா அதெல்லாம் அப்ளை பண்ணி விடுங்க. அப்புறமா அந்த பஸ்ல இருக்கிற 2-3 பசங்க நம்ம ஏரியால இறங்குவாங்க. ஐ நோ them because they were my school mates also. சோ அவங்களோட சேர்ந்து ஒரு குட்டியா ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சேன். மை ஃபர்ஸ்ட் ஹலோ வேர்ல்ட் இன் HTML CSS, அவ்வளவுதான்டா நம்ம தான் மாஸ் அப்படின்ற மாதிரி ஜாலியா இருந்தேன். ஓகேவா, அதுக்கப்புறம் ஐ வென்ட் a step further. சக்தி எப்படி அவங்க டிபார்ட்மெண்ட் சிம்போல ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் சிம்போல தான் ஆரம்பிச்சேன் நானும். டிபார்ட்மெண்ட் சிம்போல ஆரம்பிச்சு பேப்பர் பிரசன்டேஷன் சொன்னாங்க. அப்போ ஐ நியூ கேன்வா. அந்த டைம்ல கேன்வா வந்து சீனியர்ஸ் தான் சொல்லி கொடுத்தாங்க கேன்வால பண்ணலாம் அப்படின்ட்டு. கேன்வால பண்ணி வி ஒன். ஓகேவா, அந்த ஐடியா அது எதுவுமே எந்த கிடையாது, எல்லாமே என் ஃப்ரெண்ட் உட்காந்து பண்ணாங்க. நான் ஐ வாஸ் குட் அட் பிரசன்டிங் திங்ஸ். அதனால ஐ வாஸ் கிவிங் சம் இன்சைட்ஸ். ஐ டிட் த ரிசர்ச் பார்ட். அதுக்கப்புறம் வி பிரசன்டட். ஓகேவா,
இது மாதிரி ஆரம்பிச்சது. அண்ட் SIH 23ல ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ராகேஷ் சார் வந்து எங்களை கைட் பண்ணாரு. அந்த மனுஷன் தான் எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன மாதிரி போலாம் அப்படின்றத ஓப்பனா சொல்லி கொடுத்தாரு. அண்ட் முக்கியமா ஒரு ஒரு ஃபேக்கல்ட்டிட்ட இருந்து இன்சைட்ஸ் மட்டும் எடுத்துக்காம நம்ம யாருன்றத நம்ம சொல்லும் போதுதான் நமக்கு என்ன வேணும்ன்றது கைடன்ஸ் வரும். ஓகேவா? இது இன்னொன்னு. அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் சொன்னாரு. SIH 23 எல்லாம் போனோம். அண்ட் அன்ஃபேஸ்ல இருந்து கூப்பிட்டாங்க. அன்ஃபேஸ்ல இருந்து கூப்பிடும்போது நான் வந்து நோ ஐ ஆல்ரெடி ஹாவ் அ டீம் சார். அவங்கள விட்டு வந்தா அவங்களுக்கு நான் பண்ற துரோகம் அப்படிலாம் ரொம்ப ஓவரா சூரியவம்சம் சரத்குமார் எல்லாம் பேசி நோ சார் அப்படின்ட்டேன் நானு. அதுக்கப்புறம் அதுக்கு அண்ட் ஐ வாஸ் நாட் பார்ட் ஆஃப் அன்ஃபேஸ்ட். அந்த டைம்ல சக்தி வந்து சூப்பரா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டு அண்ட் இட் வாஸ் ரியலி சேஞ்சிங் போத் ஆர் லைஃப்ஸ். பேரலா சக்தி லைஃபும் சேஞ்ச் பண்ணுச்சு, என் லைஃபும் சேஞ்ச் பண்ணுச்சு. ஏன்னா அந்த டைம்ல சக்தி வந்து பண்ண ஆரம்பிச்சா, நான் பண்ண ஸ்டாப் பண்ணிட்டேன். ஐ வாஸ் லைக் ஏன் பண்ணணும், இதெல்லாம் எதுவுமே பிடிக்கல எனக்கு. ஒரு மாதிரி என்ன பண்ணணும் இதுல, ஏது பண்ணணும், நமக்கு என்னமே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் ஐ ஸ்டாப்ட் எவ்ரிதிங். ஒரு 2 months 3 months நான் சொன்னல எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுவேன், என்ன ஈவெண்ட் அதெல்லாம் எதுவுமே அப்ளை பண்ணாம உட்கார்ந்துட்டு இருந்தேன். those 2 months were the 2 months that I wasted literally. ஏன்னா நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், நம்ம முன்னேற போறோம், சாதிக்க போறோம், லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் பில்ட் பண்றேன் அப்படிலாம் சொல்லிட்டு லேர்ன் பண்ண மாட்டோம். ப்ரோகாஸ்டினேஷன் ஒண்ணு வந்துரும். நம்ம வந்து ஒண்ணு பார்ட்டிசிபேட் பண்றோன்றதுக்காகவாச்சும் ஏதாவது கத்துப்போம். ஆனா அதுவும் பண்ணாம விட்டோம்னா எதுவுமே பண்ணாம உட்கார்ந்துட்டு இருப்போம். அந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து திருப்பி ராகேஷ் சார் கால் பண்ணி இந்த மாதிரி PEC Hacks ஒரு டீம் ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. தே வாண்ட் வெப் டெவலப்பர். அந்த டைம்ல வெப் டெவலப்மெண்ட் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரண்ட் அண்ட் HTML CSS சொன்னல அந்த ஹலோவெல்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் சும்மா ஒரு இமேஜை தூக்கி வச்சு ஏதோ போற அளவுக்கு வந்தது அந்த டைம்ல. அதுக்கப்புறமா ராகேஷ் வச்சு இதுல ஜாயின் பண்ணிக்கோ, அவங்க சொல்ற வெப்சைட்டை பண்ணி கொடு, அதுக்கப்புறமா யூ லேர்ன் மோர் அப்படின்னாரு. அந்த பசங்க 3 பசங்க, ஓகே 4 பசங்க AIML பசங்க டோட்டலி. நான் வந்து CSC நான் மட்டும்தான். அந்த பசங்க யாரு என்ன அவங்களை இது வரைக்கும் நான் நேர்ல பார்த்தது இல்ல. அவங்க பேர் மட்டும் தான் எனக்கு தெரியும். ஒரு 15 days அப்போ சேம் லீவ். அந்த 15 days உட்காந்து ஒரு ப்ராடக்ட்ட டிஸ்கஸ் பண்ணி அவங்க ஃபுல்லா AML சைட் பண்ணாங்க. அவங்களோட இதுக்கு என்ன வெப்சைட் வேணுமோ அதை மட்டும் நான் உட்காந்து டெவலப் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களோட அவ்வளவா கான்டாக்டும் இல்ல, எதுவுமே இல்ல. அண்ட் ஹேக்கத்தான் அன்னைக்கு போனோம். அன்னைக்கு போய் நான் யார் என் டீம்மேட்ஸ்ன்னு தேடிட்டு இருந்தேன். ஏன்னா லிட்டரலி அவங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஓகேவா? அண்ட் தி திங் வை ஐம் சேயிங் திஸ் இஸ், உங்களோட டீம் இப்படியும் அமையலாம். ஓகேவா? நீங்க வந்து எவ்வளவு ஓப்பனா இருந்து அதை எடுத்துக்கிறீங்க, பட் ஸ்டில் ப்ராப்பரா உங்களோட அந்த ரேப்போ செட் ஆனா மட்டும் தான் டீம்ல இருக்க முடியும். அந்த ரேப்போ எனக்கு செட் ஆச்சு. அண்ட் அதனால PEC Hacks போனோம். அந்த 2 days தான் எனக்கு அந்த பசங்களை தெரியும். அண்ட் நான் பண்ண வெப்சைட் ரொம்ப மட்டமா இருந்துச்சு. அதனால வந்து நாங்க அதை மாத்தி ஒரு டெம்ப்ளேட் எடுத்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணி கடகடன்னு மாத்திட்டோம். சோ அந்த டைம்ல ஐ வாஸ் லைக் ஓகே சரி ஃபைன், நம்ம வந்து PPT சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், பிசினஸ் சைட்ல இன்னும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஹெல்பிங் த டீம். சம்படி லைக் எப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஈவன் தோ நம்ம வந்து பண்ற ஒர்க் சம்டைம்ஸ் அது அது அப்படியே ஃபுல் ஃபிளெஜ்டா போலனாலும் இப்ப டீமுக்கு என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சுட்டு நம்ம பண்ண ஆரம்பிச்சிடணும். அந்த விஷயம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் PECல வந்து நாங்க தேர்ட் பிரைஸ் வாங்கினோம். ஆனா நாங்க வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். அந்த ஹேக்கத்தான் போவேன் அதெல்லாம் தெரியாம நான் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டேன் அன்னைக்கு நைட். ஏன்னா சிம் லீவ் இல்ல, அதனால ஊருக்கு போகணும்னு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். அதனால அந்த பிரைஸை கையால கூட வாங்க முடியாம போயிருச்சு. அதுக்கப்புறம் PEC Hacks வாஸ் ஓவர் அண்ட் SVC போனேன். அதுக்கப்புறம் SVC வரைக்கும் ஒரு வின்னிங் வந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து ஆரம்பிச்சது. SVC வரைக்கும் ஐ ஸ்டார்டட் ஃபிளட்டர். எப்படின்னா நான் PEC Hacks போனல, அந்த பசங்க எல்லாம் ஃபிளட்டர்ல இருந்து ஏதோ ஆப் பண்ணானுங்க. அவனுக்கு ஏதோ பண்றானுங்க, ரன் பண்ணா போன்ல வருது. ஐ வாஸ் லைக் என்னடா என்னென்னமோ நடக்குதுங்க, ஏதோ பண்றானுங்க. அந்த ஹலோவல் மாதிரி திருப்பி ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துச்சு. அப்போதான் ஆப் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் ஐ வாஸ் லேர்னிங் ஃபிளட்டர். அப்போல இருந்து ஐ ஸ்டார்டட் லேர்னிங் ஃபிளட்டர் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி அண்ட் ஹேக்கர்தான்லயும் ஐ ஸ்டார்டட் டூயிங் ஃபிளட்டர். அதுக்கப்புறம் அப்படியே ஐ ஆல்சோ டூ வெப்சைட்ன்றதுனால வெப்சைட்லும் அப்படியே கொஞ்சமா பண்ணிட்டே வந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி அப்படியே ஒரு பிரேக் வந்துச்சு. பிரேக்னா இந்த சென்ஸ் நான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தான் இருந்தேன், பட் வேற டீம்ல போயிட்டு இருந்தேன். ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப் மெனி டீம்ஸ் ஆஃப் தேர்ட் இயர்ஸ். சொல்ல போனா ஒரு டீம்ல கன்சிஸ்டன்டாவே இல்லை. அதுக்கப்புறம் ராகேஷ் சார் கூப்பிட்டு எதுக்கு நீ தாவிக்கிட்டே இருக்க, உனக்குன்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ண அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என் கிளாஸ்ல ஒரு 4 பசங்க இருந்தானுங்க, நான் இருந்தேன். அவங்களும் என் மாதிரியே தான் இருந்தாங்க. நானும் வந்து லைக் we were in the same rapport, we were ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து நான் என்ன சொன்னாலும் செய்வானுங்க. நான் எது சொன்னாலும் செய்வாங்க. அண்ட் நான் சொன்னா இதை கண்டிப்பா செஞ்சு கொடுத்துருவானுங்க, நான் திட்டினாலும் வாங்கிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு 4 எனக்கு வாய்த்த அடிமைகள் மாதிரி 4 பசங்க கிடைச்சாங்க. we formed a team
அண்ட் ஹேக் ஃபெஸ்ட் வந்து வி ஒர்க் ஃபார் நியர்லி 6 monthsக்கு. அதுக்கப்புறம் ஜெயிக்கணும் 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 நம்ம வெறியா அந்த ஜெயிக்கணும்னு போராடினது அந்த டைம். பார்ட்டிசிபேட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு இல்லாம ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஜேர்னி இருந்துச்சு. அண்ட் அதுல வந்து ஒரு ஃபுல் ப்ராடக்ட் ஒண்ணு ரெடி பண்ணோம் நாங்க மொத்தமா. கடைசியில ஒரு ஃபுல் ப்ராடக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதுலயும் நான் ஆப் டெவலப்மெண்ட்ல ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட்னு ஒரு கையில வந்துச்சு. ஓகேவா? ஸோ அண்ட் தென் வந்து ஐ வாஸ் குட் அட் ஸ்பீக்கிங். ஸோ என் டீம்ல எப்பவுமே நான் தான் பேசுவேன். பேசி கரெக்டா பிசினஸ் சைடு எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அந்த ஹேக் ஃபெஸ்ட்ன்ற ஒரு விஷயத்துல அந்த ஜட்ஜஸ் கேட்க 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 தான் நாங்க நிறைய கத்துக்கிட்டோம். அதுல 4th பிரைஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய ஹேக் ஃபெஸ்ட், டான் கேம், ஹேக் பெங்களூர், எஸ்ஏஎஸ், பிசி2 என்னென்னமோ பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஆனா எல்லாத்துலயுமே வந்து 4th பிரைஸ். அதாவது ஒரு மனுஷன் போற எல்லா காம்படிஷன்லயும் 4th பிரைஸ் அடிக்கலாம்னா நாங்க எல்லாருமே அடிச்சிட்டு இருந்தோம். எங்க டீம் டெக்டெக்ஸ் வந்து அடிச்சிட்டு இருந்தது. கான்ஸ்டன்டா 4th பிரைஸ். 3rd போகாது, 5 போகாது, அது கீழேயும் போகாது. ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போவோம், 4th பிரைஸ் அடிச்சுட்டு வருவோம். எஸ்ஏஹெச் வந்து நாங்க முடிவு பண்ணோம். கண்டிப்பா எஸ்ஏஹெச் வந்து நம்ம வின் பண்றோம், லூஸ் பண்றோம் கிடையாது. பட் ஆனா நம்மளோட பெஸ்ட் கொடுத்துட்டு மேக்ஸிமம் கொடுக்கணும். அவன் எப்படி நமக்கு 4th பிரைஸ் தருவான்? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ் தருவான். அந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வி ஒர்க் திருப்பி எஸ்ஐஹெச்லயும் ஒர்க் பண்ணோம். அந்த டைம்ல ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு புரியவே இல்லை. லைக் என்னன்னா சாரி எங்களை தவிர வேற யாருக்குமே அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் புரியல. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அது. அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பண்ணலாம் அவ்வளவுதான் அப்படின்ட்டு. ஏன் அந்த தைரியம் எங்களுக்கு வந்ததுன்னா, இதுக்கு முன்னாடி போன எல்லா ஹேக்கத்தான்ஸுமே நாங்க ஒன்னும் தெரிஞ்சு எடுக்கல. அதை எடுத்த அப்புறம் தான் கத்துக்கிட்டோம். சோ எங்க எல்லாருமே எங்க டீம்ல எல்லாருமே எடுத்த அப்புறம் யார் யார் என்னென்ன பண்ணணும் டிசைட் பண்ணி கத்துக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் அதை பண்ணோம். சோ இப்படி இருக்கிறப்ப ஏன் இதையும் பண்ணிட முடியாதா நம்மளால அப்படின்னு சொல்லி எடுத்து பண்ணி எஸ்ஐஎஸ்ல வி டிட்ன்ட் வின். பட் ஐ கேன் ப்ரௌட்லி சே இட் வாஸ் தி பெஸ்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். எங்களால மேக்ஸிமம் எவ்வளவு ரேஞ்சுக்கு போக முடியுமோ அவ்வளவு ரேஞ்சுக்கு போனோம் நாங்க. அந்த பெஸ்ட்டை கொடுக்குறோம்ல, அந்த பெஸ்ட்டை வந்து எங்களால கொடுக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஹாப்பி ஃபாக்ஸ், பிசி 2.2 அதெல்லாம் வின்னிங் வர ஆரம்பிச்சது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டா கடைசியில ஒரு வின் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வின் மாதிரி வந்த ஆரம்பிச்சது. அண்ட் இப்ப நேத்து கூட ஒரு ஹேக்கத்தான் போயிட்டு வின் பண்ணிட்டு வந்தோம். சோ அதுதான் இட் வாஸ் a ஜர்னி. நீங்க கத்துக்க கத்துக்க ஆஸ் யூ இந்த ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா யூ வில் ஆல்சோ டேக் வின்னிங் ட்ராஃபிஸ் ஆல்சோ. சோ அந்த ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் சொல்றதுக்கு இப்போ உங்கள்கிட்ட சீனியர்ஸ் இருக்காங்க. சோ நான் என் ஜர்னில இருந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க ட்ரிக்ஸ் அந்த இது எல்லாத்தையுமே உங்க சீனியர்ஸ் தான் கத்துக்க முடியும். சீனியர்ஸ் அதே பேசுங்க, அவ்வளவுதான். இதுதான் என்னோட ஜர்னி. அதுக்கப்புறம் அப்படியே இன்ஃபிளெக்ஸ் ஆனது அது எல்லாமே அதர் சைட். பட் ஹேக்கத்தான் ஜர்னி இப்படிதான் இருந்துச்சு. ஸ்லோலி ஐ ஆல்சோ டைவ் டீப் இன்டு ஏஎம்எல். அதெல்லாம் வந்து இப்போ வெப், ஆப், ஏஎம்எல் எல்லாம் பண்ற மாதிரி வந்து நின்று. அவ்வளவுதான். ரொம்ப நேரம் பேசிட்டேனா? இல்லக்கா ரைட். சரி, ஓகே. 2 பேரோட ஜேர்னி கேட்டாச்சு. இப்போ வந்து இண்டிவிஜுவல் ஜேர்னி கேட்ட மாதிரி அவங்க சொன்ன அன்ஃபேஸ்டோ சரி, இல்ல இவங்க சொன்ன டெக்ஸோ சரி, ஒரு டீம்னா எப்படி இருக்கணும், டீம் மெம்பர்ஸோட சிக்னிபிகன்ஸ், அவங்களோட பார்ட்டும் அந்த டீம் வின் பண்றதுக்கோ இல்ல கிரேட்டா பார்ட்டிசிபேட் பண்றதுக்கோ என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் அவங்க பண்ணணும், கன்க்ளூசிவா எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டீமோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து இப்ப 2 பேருமே சொல்லுங்க. ஓகே. ஸோ நான் வந்து மோஸ்டா நான் டீம் மெம்பரா தான் இருந்திருக்கேன் டீம்ஸ்ல. அண்ட் கீர்த்தனா சொன்ன மாதிரி ஐ ஆல்சோ பீன் அ பார்ட் இன் லாட் ஆஃப் டீம்ஸ். நிறைய டிபார்ட்மெண்ட்டோட ஆக்சுவலி நான் என் டிபார்ட்மெண்ட்டோட டீம் ஃபார்ம் பண்ணதை விட மற்ற சிஎஸ்சி, ஏஎம்எல் இந்த மாதிரி மற்ற டிபார்ட்மெண்ட்ஸோட ஃபார்ம் பண்ணது தான் ஆக்சுவலி ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஒரு டீம் மெம்பரா ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஆக்சுவலி ஒரு டீம் எப்படி இருக்கும், ஆக்சுவலி நிறைய பேரோட மிஸ்கன்செப்ஷன் ஆர் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, அவெஞ்சர்ஸ் மாதிரி இருக்கணும், ஒருத்தவங்க வெப் டெவ் பண்ணோம், ஒருத்தவங்க பேக் எண்ட் பண்ணோம், ஃப்ரண்ட் எண்ட் பண்ணோம். பட் ஃப்ரம் ஸ்கிராச் ஒரு கிளீன் ஸ்லேட்ல ஆரம்பிக்கும் போது எல்லாரும் நம்ம ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு பெஞ்சில் ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஃபார்ம் பண்றது, அப்போதான் அப்படிதான் வில் ஸ்டார்ட் ஃபார்மிங் டீம். ஐ திங்க் போக போக ஒரு 4 ஈவெண்ட்ஸ் ஜாயின் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணி தான் யூ வில் நோ யார் யார் எந்த டொமைன்குள்ள போறாங்க, யார் யார் என்ன பண்ண போறாங்க. ஆக்சுவலி யூ ஸ்டார்ட் டூயிங் இன்ஸ்டெட் ஆஃப் திங்கிங் எனக்கு ஒரு பேக் அண்ட் டெவலப்பர் வேணும், எனக்கு ஒரு பேக் அண்ட் டெவலப்பர் தான் வேணும் என் டீம்ல அப்படின்னு யோசிக்காம பேக் அண்ட் டெவலப்மெண்ட் கத்துக்கிட்டு அந்த ஒர்க்கை பண்ணுவாங்க. எல்லாருக்கும் மெயினா இருக்கிறது வந்து ஐ திங்க் மோர் தென் ஸ்கில், தே
தே ஷுட் ஹேவ் த டிட்டர்மினேஷன். அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் போடுற ஒரு ஆளா இருக்கணும். நான் வந்து என்ன ஏஎம்எல் கேட்டாலும் சிவி கேட்டாலும் ஐ வில் கிவ் மை 200% டு டூ தட். இப்போ சாட் ஜிபிடி இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்கில் தெரியலன்னா அது ஒரு ஹேண்டிகேப் மாதிரியே இல்லை. ஸ்கில் தெரியலன்னா ஸ்கில் பண்ணுவாங்க. ஐ திங்க் தட் குவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படிதான் ஐ திங்க் ஒரு டீம் வில் ஃபார்ம். டீம்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான இது வந்து அந்த ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கணும், அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் போடுற அந்த ஹஸ்லிங் இருக்கணும். ஸோ திஸ் வாஸ் மை பார்ட். கீர்த்தனா சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டீம் ஃபார்ம் பண்ணனா இட் கேன் பி ஆஃப் 2 ways. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வே என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நீங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாம். உங்களோட மைண்ட் செட்லயே இருப்பாங்கல்ல, உங்களை சுத்தி உங்க கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்க பஸ்மேட்ஸ், இந்த மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வகை. ரெண்டாவது வகை, இதுக்காகனே தனியா ஒரு ஹண்ட் மாதிரி போய் லைக் ஸ்டாஃப்ஸ்ட கேட்டு யார் இது பண்ணுவாங்க அந்த மாதிரி போய் ப்ரொஃபஷனலி போய் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? பேசிக்கலி வந்து நிறைய வந்து இந்த ஃபர்ஸ்ட் வகை தான் வந்து நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வகையில பண்ணும்போது முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டீம் சேரணும்னா எல்லாருமே கோஆர்டினேஷனோட இருக்கணும். அந்த அந்த ஒரு விஷயம் வந்து எங்க மென்டார் சொல்வாரு, 5 விரலுமே ஒரே கையில இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு டீம்ல 5 பேர் இருக்காங்கன்னா அந்த 5 பேரும் ஒரு கையில இருக்கிற மாதிரி கோஆர்டினேட்டடா ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற டீம் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். அண்ட் செகண்ட் ஒன், சக்தி சொன்ன மாதிரி எது வேணா பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு டிட்டர்மினேஷன், என்னால கண்டிப்பா இது பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஓகேவா? அண்ட் டீம் லீட் பண்றதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்தாலே போதும். யூ டோன்ட் லைக் எப்படி சொல்றது, என்னால ஒரு லீடர் ஆக முடியும்னு உங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, ஒரே ஒரு ஓரத்துல நம்பிக்கை இருந்தாலே போதும். யூ கேன் பி அ குட் டீம் லீடர். ஓகேவா? அண்ட் ஒரு டீம் லீடர் என்னென்ன குவாலிட்டிஸ் வச்சிருக்கணும்னா, மெயினா ஒரு ஹேக்கத்தான் இல்லதான் இந்த மாதிரி போறீங்கன்னா வின்னிங் அப்படின்றத வச்சுக்காதீங்க. தட் வாஸ் ஒன் மிஸ்டேக் தட் ஐ டிட். ஓகேவா? வின்னிங்னு போகாம எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எடுக்க முடியும், இதுல இருந்து நான் வந்து என்னோட பெஸ்ட் கொடுத்து இதுல என்னோட பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எடுத்துக்க போறேன், ஐம் கோனா ஹேவ் ஃபன் லேர்னிங் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட் இருந்தா மட்டும்தான் யூ என்ஜாய் டூயிங் இட். இல்லனா இட் வில் பிகம் அ ஸ்ட்ரெஸ் ஃபார் யூ. ஓகேவா? ஸோ ஏன்னா இட்ஸ் அ சைடு ஹசல் தேன் யுவர் அகாடமிக்ஸ். அப்படி இருக்கும்போது யூ ஷுட் ஹேவ் திஸ் மைண்ட் செட் ஆஃப் எப்படி சொல்றதுன்னா, எனக்கு இது கண்டிப்பா ஃபன்னா இருக்கணும், இதுல நான் என்னோட பெஸ்ட்டை தரணும். ஃபன்னுனா லேர்னிங்ல ஃபன்னா இருக்கணும். அண்ட் எல்லா டீம் எல்லாத்துக்குமே வந்து கோஆர்டினேட்டடா நான் தான் எடுத்துட்டு போகணும் அப்படின்ற அந்த ஒரு டீம் லீடர் மைண்ட் செட் இருக்கணும். ஓகேவா? என் டீமுக்கு என்ன ஆனாலும் நான் வந்து அதை பார்த்துக்கணும். பிகாஸ் மெனி ஆஃப் தெம், நான் மட்டும் இல்ல, தேர் ஆர் மெனி கேர்ள்ஸ் லீடிங் டீம்ஸ் எஃபெக்டிவ்லி அண்ட் எஃபிஷியன்ட்லி. அவங்க எல்லாத்துக்கிட்ட இருந்தும் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் நான் என்ன அப்படின்னா, அவங்க எல்லாத்துக்குமே ஒரு கிளியர் பிளான் இருந்தது, கோல்ஸ் இருந்தது. இப்போ ஒரு விஷயம் பண்ண போறீங்கன்னா ப்ராப்பரா ஒரு நீட் ஸ்கெட்ச் போட்டுருங்க. ஸ்கெட்ச் போட்டு இதுதான் என்னோட கோல் இந்த ஈவெண்ட்டுக்கு. அந்த கோல் வின்னிங்கா இருக்க வேணாம். அந்த கோல் நான் ஒரு 50% ப்ராடக்ட்டே இந்த ஹேக்கத்தான்லாம் முடிக்கணும், ஏன்னா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹேக்கத்தான் இல்லையா? எல்லாத்துக்குமே என் டீம்ல இருக்கிற எல்லாரும் ஒரே ஒரு ஸ்கில் மட்டும் இந்த ஹேக்கத்தான் மூலியமா கத்துக்கணும். அவ்வளவுதான், அவ்வளவேதான். இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி கோல் வந்து செட் பண்ணி அது மூலியமா போங்க. அண்ட் எக்ஸாஸ்ட் ஆவீங்க. மெயினா ஒரு டீம் லீட் பண்ணும்போது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத சுச்சுவேஷன்ஸ் நிறைய நடக்கும். நீங்க இதுதான் நினைக்கும் போது அது நடக்காது. அப்படி இருக்கும்போது எக்ஸாஸ்ட் ஆவீங்க. அது எல்லாத்தையுமே எடுத்து ஃபேஸ் பண்ணிக்கிற மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து நீங்க பண்ண அப்படி அப்படியே பில்ட் பண்ணிட்டே போங்க. நான் சொல்ல போனா இது ஒரு எமோஷனல் ஜேர்னியாவும் இருக்கும். ஆனா நீங்க அதை பார்ட்டிசிபேட் பண்ணா மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்ரோல் பண்ணுங்க. நிறைய என்ரோல் பண்ணி ப்ராப்பரான டீம் மெம்பர்ஸ் எடுங்க. டீம் மெம்பர்ஸ் செட்டாலே பிரச்சனை இல்லை, ஒரு வாட்டி எடுங்க, ஒர்க் பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் மாத்திக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டெக்ல ஒர்க் பண்றதுக்கான அடாப்டபிலிட்டி இருக்கும். எல்லாருமே நான் இதுதான் பண்ணுவேன், நான் ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் தான், நான் வெப் டெவலப்மெண்ட் இருந்தா மட்டும்தான் அந்த ஹேக்கத்தான்கே போவேன், அப்படிலாம் இருக்கக்கூடாது. நான் என்ன வேணா எப்ப வேணா கத்துப்பேன். அந்த அடாப்டபிலிட்டி இருந்தா மட்டும் தான் நீங்க இப்ப மட்டும் இல்லாம உங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரைக்கும் உங்களால சர்வைவ் ஆக முடியும். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணது வெப் டெவலப்மெண்ட்ல, ஆனா நான் இப்போ ஒரு இன்டர்ன் பண்ணிருக்கிறது பேக் அண்ட் சுத்தமா எனக்கு ஐடியா இல்லாம இருந்துச்சு. ஹேக்கத்தான்ஸ் மூலியமா கத்துக்கிட்டு இன்டர்ன் உள்ள போய் ஐ வாஸ் லைக் லேர்னிங் இட். அந்த அடாப்டபிலிட்டி இருக்கும். ஓகேவா? சோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச டீம் ஃபார்ம் பண்ணி டீம் லீட் பண்றதுக்கு முக்கியமான குவாலிட்டிஸ். ஓகே, கிரேட். ஓகே, இப்போ நம்ம வந்து மெயின் திங் குள்ள போலாம். ஆஃப்டர் ஹியரிங் ஆல் யுவர் ஜர்னிஸ் அண்ட் வாட் ஹேப்பன்ஸ் அஸ் அ டீம் அண்ட் இண்டிவிஜுவல் திங்ஸ், ஆக்சுவலா ஹேக்கத்தான்னா என்ன? ஃபார் த ஒன்ஸ் ஹூஸ் க்ளூலெஸ் ஆர் இன் த ஃபர்ஸ்ட் இயர்ஸ் நவ், ஹேக்கத்தான்னா என்ன, அது என்னென்ன டைப்ஸ்ல எல்லாம் வரும், லைக் ஹவ் இஸ் இட் டிஃபரெண்ட் ஃப்ரம் அ சிம்போ ஆர் எனிதிங், ஹவ் இஸ் இட் யூனிக், அண்ட் ஹவு டஸ் இட் ஹெல்ப் for you to like start your journey or build up your career or put it in your resume or anything like that? What is a hackathon, and describe all its types too?
ஹேக்கத்தானா நான்லாம் முதல்ல ஹேக் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆமா. ஸ்டார்டிங்ல. ஆக்சுவலி ஹேக்கத்தான்னா என் கிளாஸ் ஸ்டாஃப்லாம் சொல்லிட்டுருந்தாங்க. நான் ஏதோ அது லீட் கோடு, ஹேக்கர் ரேங்க் மாரி இருக்கும். 24 ஹவர்ஸ் அதுல வந்து கோட் பண்ணும், டிஎஸ்ஏ பண்ணும். நான் அப்படிதான் நெனச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி அண்ட் தென் ஹேக்கத்தான் எனக்கு என்ன கத்து குடுத்துச்சுன்னா, நான் கிளாஸ் ரூம்ல படிக்கிறதெல்லாம் ரியல் வேர்ல்ட்ல எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு நான் கத்துக்கிட்டேன். ஸோ ரீசெண்டா நான் ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஹேக்கத்தானுக்கு. அப்போ நான் வந்து நம்ம இந்த பைனரி சர்ச், லீனியர் சர்ச், டைம் காம்ப்ளெக்சிட்டி இதெல்லாம் நம்ம பேப்பர்ல, டிஎஸ்ஏ பேப்பர்லாம் உட்காந்து எழுதுறோமா 11 மார்க்கு. அதெல்லாம் வந்து எப்படி பேக் அண்ட் கோட்ல இன்டெகிரேட் பண்ணி நிஜமாலே அந்த ஒரு நம்ம சர்ச் பார் இருக்கும்ல நார்மலா காமர்ஸ் வெப்சைட்ஸ்ல, அந்த சர்ச் பார்ல வந்து அந்த இப்போ கூகுள் சர்ச் வந்து ஒரு சர்ச்சுக்கு வந்து 35 செகண்ட் எடுத்தா உங்களுக்கு காண்டாகுமா ஆகாதா? அப்போ நான் அந்த சர்ச் ஆப்டிமைஸ் பண்ணுவேன். நான் சர்ச் வந்து 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ்ல எடுத்துட்டு வரணும்னா அந்த அல்காரிதம்லாம் நான் யூஸ் பண்ணுவேன். இதுக்கெல்லாம் இந்த கனெக்ஷன் எனக்கு இப்போ இந்த ஹேக்கத்தான்ஸ் போய் தான் எனக்கு தெரிஞ்சது. அண்ட் அதனால ஹேக்கத்தானோட இம்பாக்ட். ஃபர்ஸ்ட் நான் எதுக்கு ஹேக்கத்தான் ஜாயின் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டா இருந்துச்சு. இது சும்மா போய் பார்ப்போமே அப்படின்ட்டு. 24 ஹவர்ஸ் என்ன பண்ணுவாங்க? கோட் அடிப்பாங்களா? அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. ஆக்சுவலி அத 24 ஹவர்ஸ்ன்றது வந்து அந்த ஹேக்கத்தான் பீரியட். ஆனா அந்த 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு எவ்வளோ லேர்னிங் இருக்கிறது வந்து அது வந்து செம்ம. இப்போ நான் ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள நான் ஒரு டைம் ஃப்ரேம்க்குள்ள நான் நிறைய கத்துப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சிவி தெரியாது, கம்ப்யூட்டர் விஷன் தெரியாது ஹேக்கத்தான் அப்போ. நான் அப்போ ஒரு HTML, CSS, JavaScript தான் பண்ணோம். பட் என்னோட ப்ராஜெக்டை வந்து நான் ஒரு வின்னிங் எட்ஜ் கொடுக்கறதுக்காக எனக்கு ஒரு சிவி வேணும். அதுக்காக நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். ஒரு 2-3 ஹவர்ஸ் நான் ஒரு 4-5 யூடியூப் வீடியோ அங்கங்க டியூட்டோரியல் பார்த்துட்டு எனக்கு சிவி தெரிஞ்சுது. ஐ நியூ வாட் சிவி வாஸ். இந்த மாதிரி சிவியில் ஆரம்பிச்சு ஃப்ளட்டர், ரியாக்ட் நேட்டிவ் இந்த மாதிரி நிறைய டெக் ஸ்டாக்ஸ் நிறைய இது வந்து அந்த ஒரு சின்ன டைம் ஃப்ரேம்ல நான் ஒரு கொஞ்சம் கத்துக்கிட்டது. ஆஃப்டர் த ஹேக்கத்தான் ஹெல்ப் மீ அ லாட். எனக்கு சிவி பிடிச்சது. அதுக்கப்புறம் நான் ஒரு ஃபுல் ஃபிளெஜ் சிவி ப்ராஜெக்ட் பண்ணேன். ஸோ அந்த ஸ்கில் லேர்ன் பண்றதுக்கு இனிஷியேட் பண்றது ஒரு ஹேக்கத்தான் ஐ ஃபெல்ட் ஃபார் மீ. ஸோ கீர்த்தனா. ஓகே. முதல்ல ஹேக்கத்தானா ஹேக் பண்றது கிடையாது. ஓகேவா? அது முதல்ல தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் என்னன்னா, இந்த டிஎஸ்ஏ அது அது அதெல்லாம் வேணும் ஹேக்கத்தானுக்குலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹேக்கத்தான்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இல்ல தீம் அந்த மாதிரி இருக்கும். ஹேக்கத்தான் இஸ் சால்விங் ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? உங்களுக்கு ஒரு தீமோ இல்ல ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டோ இருக்கும். சரியா? அதை ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ஒரு தீம். ஓகேவா? வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத நீங்க தேடுவீங்க. தேடி இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற ப்ராப்ளம்ல எந்த ப்ராப்ளம் என்னால சால்வ் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு. இந்த ப்ராப்ளம் இப்படி சால்வ் பண்ணலாமே அப்படின்னு தோணும்ல, அந்த மாதிரி தோன்றதுதான் உங்க சொல்யூஷன். நீங்க உங்களுக்கு வர சொல்யூஷன் எப்படி எப்படிலாம் இருக்கு, ஆல்ரெடி இருக்கா, அதை எப்படி பண்ணியிருக்காங்க, இதுல நான் என்ன வித்தியாசமா பண்ணலாம், இதுல என்ன பண்ணா இந்த ப்ராப்ளம் நிஜமாலே சால்வ் ஆகும் அப்படின்றது எல்லாத்தையுமே போட்டு ஒரு ஐடியா ரெடி பண்ணி அந்த ஐடியாவ அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்றதுதான் இந்த டெக் ஸ்டாக்கு, கோடிங்கு எல்லாம். ஓகேவா? இதுக்கு உங்களுக்கு ஒரு டிஎஸ்ஏ வேணும், இல்ல எனக்கு அகாடமிக்ஸ்ல நான் ரொம்ப நல்லா படிக்கணும், அதெல்லாம் வேண்டாம். ஓகேவா? உங்களால ஒரு ஐடியா சொல்ல முடியுமா? யூஆர் ஃபிட் டு பி இன் அ ஹேக்கத்தான் பெர்ஃபெக்ட்லி. ஓகேவா? என்னால பக்கத்துல இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் பஸ்ல போறேன். எனக்கு வந்து சுத்தமா பஸ்ஸுக்கு எப்போ வருது, எங்க இருக்கு அப்படின்றது தெரியல. அது ஒரு ப்ராப்ளம். அதுக்கு நான் ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் வைக்கிறேன். இதுதான் என்னோட சொல்யூஷன். இதுதான் ஹேக்கத்தான். இத பில்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் தான் அந்த காம்படிஷன். அந்த இடத்துல போய் நீங்க கோட் பண்ணி டீமா சேர்ந்து இந்த ஒரு சொல்யூஷனை தரீங்க. ஓகேவா? அந்த சொல்யூஷனை எவாலுவேட் பண்ணி இதுல யாரோட சொல்யூஷன் சூப்பரா இருக்கோ அவங்களுக்கு பிரைஸ் தராது. இதுதான் ஹேக்கத்தான் ஆக்சுவலி. அண்ட் தென் இந்த ஹேக்கத்தான் மூலியமா என்ன வரும் அப்படின்னா, கத்துக்கலாம். முதல்ல நிறைய கத்துக்கலாம். ரெண்டாவது, ஒரு ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி பண்ணும்போது யூ வில் பிகம் ப்ராப்ளம் சால்விங் சொல்லுவாங்கல்ல. ப்ராப்ளம் சால்விங் ஸ்டார்ட்ஸ் ஹியர். உங்களோட ஐடியேஷன் பண்ணும்போது. ஓகேவா? அண்ட் ஸ்ட்ரெஸ் வரும். செம்ம ஸ்ட்ரெஸ் வரும். 24 மணி நேரத்துல எல்லாமே கிராஷ் ஆகும். கோடு தொலைஞ்சிரும். என்னென்னமோ பண்ணும். சாட் ஜிபிடி ஒழுங்கா சொல்லாது. லிமிட் எக்ஸீடட்னு வரும். கர்மாந்திரமா திட்டுவோம் அத. இந்த ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸ்ட்ரெஸ் வந்தாதான் அதை ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி வரும். ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க வர வச்சுக்கணும். அப்பதான் அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா? நான் சொன்னல ஃபன்னா எடுத்துட்டு போகணும். பட் அந்த ஸ்ட்ரெஸ் வரும். அந்த ஸ்ட்ரெஸ் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி இந்த ஹேக்கத்தான்ல தான் உங்களுக்கு கிடைக்கும்.
ஏன்னா டைம் கன்ஸ்ட்ரெயின்குள்ள உங்களால ஒர்க் பண்ண முடியுது அப்படின்னா டீம்ல எக்கச்சக்க சண்டை வரும். அந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டா, இந்த பொண்ணு அப்படி சொல்ல, எக்கச்சக்க கான்ஃபிளிக்ஸ் வரும். அதையும் நீங்க எப்படி எப்படிலாம் அதுல இருந்து கத்துக்கிட்டு எப்படி நீங்க பெட்டர்மெண்ட் ஆறீங்க அப்படின்றது எல்லாத்துலயுமே வந்து நீங்க டீம் கோஆர்டினேஷன் கத்துப்பீங்க. 3வது உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில். ஓகேவா? டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து என்ன அப்படின்னா, நீங்க ஒரு ஐடியா பண்றீங்க. அத விஷுவலைஸ் பண்ணணும்னு உங்களுக்கு ரொம்ப ஆசை இருக்கும். அத எப்படி பண்ணுவீங்கன்னா, அந்த கோட் மூலியமா. நீங்க அந்த ஒரு டிட்டர்மினேஷன்ல கண்டிப்பா ChatGPT அது இதுன்னு எடுத்து பண்ணிருவீங்க. அது 100% பண்ணலனாலும் 10% பண்ணாலும் அது நீங்க கத்துக்கிற ஸ்கில். அதுல இருந்து எடுத்துட்டு போலாம். அண்ட் முக்கியமா முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன். டீமுக்குள்ள ஈகோ இருக்கக்கூடாது. டீம்ல இருக்கிற எல்லாருமே உங்களோட ஃபேமிலி. ஆ ஒரு டீம்ல இருக்கும்போது அத ஒரு ஃபேமிலியா ட்ரீட் பண்ணுங்க. அது அப்போ சூப்பரா மாறிரும். அப்போ உங்களோட ஹேக்கத்தான் டைம் எல்லாமே ஃபன்னா இருக்கும் அப்பதான். அவ்வளவுதான். ஓகேக்கா, சூப்பர். சரி, ஹேக்கத்தான் பத்தி தெரிஞ்சிருச்சு. ஹேக்கத்தானோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட பார்ப்போம். ஐடியா வந்து பண்றதுக்காக ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இப்போ ஓகே ஐடியாவே நமக்கு இருக்கு. ஆனா நம்ம எந்த ஹேக்கத்தான் போனாலுமே ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இல்ல அட்லீஸ்ட் டொமைன் ஆர் டீம்ஸ் அதை லிஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல நம்ம எப்படி ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை சூஸ் பண்றது? ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம அதை பார்த்துட்டு ஒரு பெரிய ரிசர்ச் ஹிஸ்டரியே இருக்கும். எந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணணும், ரிசர்ச் பண்ணி நம்ம அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறப்போ நம்ம ஐடியேஷனோட ஜேர்னி எப்படி இருக்கணும், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் டு ஐடியேஷன் ஜேர்னி அண்ட் தென் இம்ப்ளிமெண்டேஷன் அது எப்படி இருக்கணும்? ஓகே. நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல. தீம், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும். அத ஃபர்ஸ்ட் படிங்க. அத படிச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு தீம் இருக்குன்னா, ஏதாவது ஒரு தீம் சொல்லுங்களேன் யாராச்சும் அப்படியே சாட் பாக்ஸ்ல. ரொம்ப சைலண்டா இருக்கீங்க. கேர்ள்ஸ் சும்மா ஏதாவது ஒரு தீம் இல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. யாராச்சும் இருக்கீங்களா? எஜுகேஷன் போட்டிருக்காங்க பாரு. எட்டெக். ஓகே சூப்பர். எஜுகேஷன், எட்டெக் ஓகேவா? கம்யூனிட்டி இம்பாக்ட், ஹெல்த் கேர். அவ்வளவுதான். இன்னொரு 2 போட்டீங்கன்னா எல்லா ஹேக்கத்தானுக்கும் இவ்வளவுதான் டொமைன்ஸ். ஓகேவா? சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எட்டெக் எடுத்துப்போம். எஜுகேஷன், அக்ரி. வாவ் சூப்பர். ஒன்னொன்னா வருது. சோ நீங்க போட்ட எல்லாமே தான் டொமைன்ஸ். உங்களுக்கு டொமைன்ஸ்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. இப்ப சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அசிஸ்டன்ட் தரணும்ன்றது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அசிஸ்டிவ் டெக்னாலஜின்றது டொமைன். ஓகேவா? இதுதான் டொமைன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்க்கு வித்தியாசம். ஓகேவா? இப்போ டொமைன் எடுத்துக்கிட்டீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எட்டெக் எடுத்துக்கிறேன். எஜுகேஷன்ல இப்ப இருக்கிற கேப் என்னன்றத பாக்கணும். வீட்ல உட்கார்ந்து எனக்கு நிறைய ரிசோர்சஸ் இருக்கு. அதை உட்கார்ந்து என்னால சம்மரியா படிக்க முடியல. இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் பிரச்சனை இருக்கு? எஜுகேஷனா நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஸ்டூடெண்டா எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஏதாவது சொல்லுங்க. இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்ததே பிரச்சனை தான்க்கா. அது ஓகே. அது இல்லாம படிக்கிறதுக்கு எனக்கு என்ன கஷ்டமா இருக்கு? ஸ்டூடெண்ட் கேர். ஸ்டூடெண்ட் கேர் ஒரு பிரச்சனையா இருக்காரு. ஓகேவா? சரி அதை எடுத்துப்போம். ஸ்டூடெண்ட் கேர் எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்காரு. அவர் எங்க இருக்காரு? என்ன என்னால கட்டடிக்க முடியல. ஓகேவா? இது ஆனா பேட் ப்ராடக்ட் இப்போ நம்ம போறது. பட் ஸ்டில் போவோம் பரவாயில்ல. ஓகேவா? நல்லா வியாபாரம் ஸ்டூடெண்ட் ஆகும். கேர் ஸ்டூடெண்ட் கேருக்கு ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் வைக்கிறோம். சரியா? ஸ்டூடெண்ட் கேர் எங்க இருக்கான்னு தெரிஞ்சா நான் அதுக்கேத்த மாதிரி கட்டடிப்பேன். இதுதான் என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். சரியா? இதுக்கு நான் என்ன யோசிக்கணும்னா ஆல்ரெடி இந்த ட்ராக்கிங் சிஸ்டம், அதாவது நான் அவன் அவன் எங்க இருக்கான்றத அவனுக்கே தெரியாம கண்டுபிடிக்கணும். அப்ப அவனுக்கே தெரியாம வைக்கிற ட்ராக்கிங் சிஸ்டம் என்னென்ன இருக்கு அப்படின்றத போய் பார்ப்பேன். எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத தேடுவேன். சரியா? இந்த எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன்ஸ்ல எது எது எப்படி எப்படி இருக்கு, இந்த எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன் என்னென்ன பிரச்சனை இருக்கு. எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜிபிஎஸ் வைக்கிறேன். ஜிபிஎஸ் வச்சா என்ன சொல்யூஷன் இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு? ஸ்டூடெண்ட் கேரோட சட்டையில போய் ஜிபிஎஸ் ஒட்டிட்டு வர என்ன பிரச்சனை இருக்கு? சொல்லுங்க. அவன் துவைக்கும் போது தெரிஞ்சிடும். நோ ப்ராப்பர் நோட்ஸ். ஆக்சுவலி குட் ப்ராப்ளம். நம்ம இப்போ பேட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கோம். சரி இதுக்கும் வரேன். நான் பேட் முடிச்சுட்டு வரேன். ஓகேவா? சோ அப்ப அவருக்கே தெரியாம ஒரு இன்விசிபிள் ட்ராக்கிங் சிஸ்டம் டெவலப் பண்ணி கொடுத்தேன்னா இதுதான் என்னோட ஐடியா. சோ இப்படிதான் ஒரு ஐடியேஷன் பண்ணோம். இப்ப ஃபேப்ரிக்ல சென்சார் வைக்கணும். அவ்வளவுதான். ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டா இப்ப சக்திஸ்ரீ. ஓகேவா? சோ இப்படி எடுத்துட்டு இப்பவே நம்ம ஒரு ஐடியேஷன் முடிச்சிட்டோம் ஒரு ஹேக்கத்தானுக்கு. சோ இப்படிதான் இந்த ஜேர்னி இருக்கும். ஓகேவா? இப்ப எட்டெக்னா அதுல ஃபர்ஸ்ட் என்ன பிரச்சனை, எனக்கு என்ன பிரச்சனை? இப்ப அக்ரிகல்ச்சர்னா ஒரு ஃபார்மருக்கு என்ன பிரச்சனை, அதுல ஸ்டேக் ஹோல்டர்ஸ கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? இந்த யார் யார் பீப்புள் இன்வால்வ் ஆயிருக்காங்க மேக்ஸிமம் முடிஞ்சா நேர்ல போய் அவங்ககிட்ட பேசிடுங்க. வாட் ஐ டூ யூஸ்வலி இன் மை டீம், எங்க டீம்ல என்ன பண்ணுவோம்னா நாங்க யாருக்கு வந்து நாங்க அதை சொல்யூஷன் பண்றோமோ அவங்கள போய் நேராவே பாத்துருவோம். எனிவே எப்படியாவது ஒரு கால் ஆச்சு எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி அவங்ககிட்ட கண்டிப்பா ஒரு ஃபீட்பேக் மாதிரி எடுத்துருவோம். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத கண்டுபிடிப்போம்.
அவங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கு என்ன சொல்யூஷன் இருக்கு. அவங்களோட ப்ராப்ளம் ஒன்னா இருக்காது, நிறைய இருக்கும். அது எல்லாத்தையுமே லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. இதுல ஒன்னொன்னுத்துக்குமே உங்க டீம்ல ஒரு 5 பேர் இருக்கீங்கன்னா எல்லாருமே தேடுங்க. இதுல எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன்ஸ் என்ன இருக்கு, அதுல என்னென்ன பிரச்சனை வரும், இதை நான் எப்படி இன்னும் பெட்டர் ஆக்கலாம், இது ஆல்ரெடி யாராச்சும் பண்ணிருக்காங்களா, இது ஆல்ரெடி பண்ணிருக்காங்கன்னா அப்ப என்னென்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணாங்க, இதை எப்படியாச்சும் என்ஹான்ஸ் பண்ண முடியுமா. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் வந்ததுன்னா உங்களோட ஐடியா உங்கள்கிட்ட இருக்கும். அவ்வளவுதான். ஓகே, இது வந்துருச்சா. இப்போ நான் வந்து ஃபேப்ரிக்ல சென்சார் வைக்கணும்னு சொல்லி ஒரு ஐடியேஷனுக்கு வந்துட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃப்ளோ சார்ட் நோட்ல போடுங்க. நோட்ல உட்காந்து, இல்ல நீங்க நோட் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா நீங்க கேன்வால போடுங்க. நான் கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல் மெத்தடாலஜி, அதனால நான் உட்காந்து நோட்ல எப்பவுமே இது பண்ணிட்டு இருப்பேன். ஓகேவா. சோ நோட்ல உட்காந்து எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது இந்த இது அப்படின்றத ஒரு ஸ்கெட்ச் போடுங்க. இந்த ஒரு ஃப்ளோ சார்ட் ஆரோ மார்க் வச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப்னு போடுங்க. இந்த இடத்துல ஏதாவது இடிச்சதுன்னா அப்போ உங்க ப்ராப்ளம்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு லூப் ஹோல் இருக்கு. அந்த ஹோல்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிட்டே வாங்க, சால்வ் பண்ணிட்டே வாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சீங்கன்னா ஃபைனலா திருப்பி ஒரு ஃப்ளோ, கடைசியில வர ஃப்ளோ உங்களோட ப்ராப்பர் ஃப்ளோவா இருக்கும், லூப் ஹோல்ஸ் இல்லாம. அதையும் மீறி லூப் ஹோல்ஸ் வரும் கண்டிப்பா. அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த ஐடியாவை எடுத்துட்டு போய் யார்ட்டையாச்சும் சொல்லுங்க. உங்க ஆப்போனன்ட் டீம்கிட்டே சொல்லாதீங்க, உங்க சீனியர்ஸ், ஃபேக்கல்டிஸ் இந்த மாதிரி போய் பேசி டிஸ்கஸ் பண்ணுங்க. டிஸ்கஸ் பண்ணா அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. அதுல இருந்து திருப்பி ரீஃபைன் பண்ணி ஒரு ஐடியாவா வந்து நிக்கும். இப்படிதான் ஐடியேஷன் வந்து ப்ராப்பரா வந்து முடியும். சோ திஸ் இஸ் ஹவ் ஐ டு. அண்ட் சக்தி அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க. ஸோ இந்த தீம் சூஸ் பண்றது, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சூஸ் பண்றது, ஆக்சுவலி எனக்கு சில ஹேக்கத்தான்ஸ்ல வந்து அவங்களே கொடுத்துருவாங்க, இந்த இந்த டீம் மட்டும்தான் இருக்கு, அப்போனா நான் ஐ கோ வித் தட் டீம். இல்லை எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் இருக்குன்னா எனக்கு இல்லை என் டீமுக்கு வந்து எது ரொம்ப ரிலேட் ஆகுது அந்த மாதிரி பார்த்து எங்க இஷ்டத்துக்கு ஒன்று சூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி இந்த சூஸிங் அ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை விட அதை பற்றி இன்னும் ஸ்டடி பண்ணி அந்த யூசர் ஸ்டோரிஸ் எடுத்துகிட்டு வர்றது தான் மெயின் மேட்டர். ஸோ நான் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சூஸ் பண்ணால் வின் பண்ணுவேன், இல்லை இன்னொன்று சூஸ் பண்ணால் வின் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ஸோ சூஸிங் அ வின்னிங் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சூஸ் பண்ணி அது ஒரு வின்னிங் ட்ராக்ல எடுத்துகிட்டு போகலாம், இல்லை ஒரு லேர்னிங் ட்ராக்ல எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இப்போ நான் சூஸ் பண்ணிட்டேன். நான் எப்படி என் ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு தோன்ற யூஸ் கேசஸ், டெஸ்ட் கேசஸ், எட்ஜ் கேசஸ் இதெல்லாம் எழுதுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேற எதாவது எடுக்கலாம். சீனியர் சிட்டிசனுக்கு அசிஸ்டன்ஸ், ஓகே நான் அதை எடுக்கிறேன். சீனியர் சிட்டிசனுக்கு அசிஸ்டன்ஸ், ஓகே. கூகுள் டெவலப்பர்ல ஸ்டார்டிங்ல நான் ஐ வாஸ் ஒர்க்கிங். இந்த கண்ணு தெரியாதவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாமா, பிளைண்ட் பீப்புளுக்கு அசிஸ்ட் பண்ணலாமா. ஸோ ஐ வில் திங்க், இப்போ நான் பிளைண்ட்னா என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நான் நடக்கும் போது எனக்கு ஏஐ ஏதாவது ஒரு வாய்ஸ் வந்து முன்னாடி இதாக இருக்கு அப்படின்னு எனக்கு நோட்டிஃபை பண்ணும். எனக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு ஈஸியாக மெசேஜ் அனுப்புற மாதிரி என்னோட ஹெல்ப்பர் வரணும். இந்த மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சது நான் எழுதுவேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் கீர்த்தனா சொன்ன மாதிரி நம்ம நிஜமா அந்த ஸ்டேக் ஹோல்டர் கிட்ட போய் பேசணும். ஸ்டேக் ஹோல்டர் லிஸ்ட் பண்றது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நீங்க ஒரு ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா அது ஒரு அட்மின் சைடு இருக்கும், யூசர் சைடு இருக்கும், நிறைய சைட்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்னு யார் தெரிஞ்சாதான் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு தெரியும். அண்ட் தென் ஐ வில் யூசர் ஸ்டோரிஸ் எடுக்கணும். அந்த மாதிரி அப்படிதான் டெவலப் ஆகும். ஸோ ரிசர்ச் வந்து ஒன்று வந்து நீங்க கூகுளில் பண்றது, சாட் ஜிபிடியில் பண்றது, அது வந்து நீங்க பண்ற பிரைமரி ரிசர்ச்சா இருக்கும். அதாவது நம்பர்ஸ்ல ரிசர்ச் பண்ணுவீங்க, ஆக்சுவலா ப்ராப்ளம் என்ன, எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன்ஸ் என்ன, காம்படிட்டர்ஸ் என்ன பண்றாங்க, காம்படிட்டர்ஸ் என்ன மிஸ் அவுட் பண்றாங்க, அந்த மிஸ் அவுட் பண்ற கேப்ஸ் நம்ம ப்ராடக்ட் எப்படி வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணோம். இது வந்து எக்ஸிஸ்டிங் இது வந்து பிரைமரி ரிசர்ச். நெக்ஸ்ட் வந்து நீங்க பண்ற செகண்டரி ரிசர்ச், அதாவது நீங்க யூசர்ஸ் கிட்ட பேசுறது. நிறைய இப்போ எங்கேயா போனோம், என்ஜிஓ போனோம், நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஐடி கார்டு வச்சிருக்கீங்க, ரீச் அவுட் பண்ணுங்க. ஆக்சுவலி இதுக்கு மெயின் குவாலிட்டியே வந்து நெட்வொர்க்கிங். நான் வந்து என் மாமா வந்து இந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் எப்படியா என் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் டீம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுது, உங்கள் ஆஃபீஸ் கிட்ட வந்து நான் ஒரு சர்வே எடுக்கலாமா. காலேஜில் வந்து நீங்கள் ஒரு சர்வே ஃபார்ம் ரெடி பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்ஸ்லாம் அனுப்புங்க, சர்வே ஃபில் பண்ணுங்க. அந்த சர்வேவே நீங்கள் போய் நாளைக்கு சொல்லலாம், உங்களோட இன்ட்ரடக்ஷன் ரவுண்டில் நீங்கள் சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு 150 பீப்புள் எங்களோட சர்வே இது பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணலாம். நெட்வொர்க்கிங், அதுதான் நெட்வொர்க்கிங் வந்து ஒரு பெரிய குவாலிட்டி. இது வந்து உங்க செகண்டரி ரிசர்ச்ல ஹெல்ப் ஆகும். ஸோ நீங்க இந்த பிரைமரி ரிசர்ச், செகண்டரி ரிசர்ச் பண்ணீங்கன்னா நீங்க எடுத்த தீம், ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகே, யூ நோ வாட் யூ ஆர் கெட்டிங் இன்டு. அண்ட் தென் அந்த சொல்யூஷன் டெவலப் பண்றது, ஐ திங்க் கீர்த்தனா ஷி ஹஸ் டோல்ட் இட் பியூட்டிஃபுல்லி. யா,
நெக்ஸ்ட் சோ போலாம். பேசிக்கா அவ சொன்ன மாதிரி ரிசர்ச் வந்து ரொம்ப முக்கியம். உங்களோட ப்ராப்ளம எவ்வளவு ரிசர்ச் பண்ணிருக்கீங்களோ அவ்வளவு ஜூரிஸ் வந்து உங்களோட ப்ராப்ளம பத்தி இன்னும் உங்களோட சொல்யூஷனை கேட்பாங்க. ஓகேவா? நீ ஒரு வார்த்தை ஒரு லைன் சொல்றீங்க, ஒரு 20% அஃபெக்ட் பண்ணுதுன்னா அந்த 20% அஃபெக்ட் பண்றதுன்றது எந்த ரிசர்ச் பண்ணி எப்படி எடுத்தீங்க எல்லாத்தையுமே நீங்க சொல்லும் போது they'll actually listen to you, they'll actually think you have done so much into it, ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்றது தெரியும். அது மட்டும் இல்லாம அந்த ப்ராடக்ட்டை எஃபெக்டிவா மாத்துறதுக்கும் இது ரொம்ப முக்கியம், ரிசர்ச் முக்கியம். அண்ட் இப்போ பாத்தீங்க அப்படின்னா நீங்க நிறைய ஹேக்கத்தான் பண்ணிட்டு அதை அப்படியே ரிசர்ச் பேப்பர்ஸ் தான் நிறைய ஷிஃப்ட் பண்றாங்க. இப்ப அந்த ட்ரெண்ட் தான் வருது. ஓகேவா? சோ சக்தி சாலினி இங்க கவனிங்க. ஓகே. ஆஹ் பக்கத்துல பேசாதீங்க. சோ இந்த இது எல்லாமே வந்து ரிசர்ச் பேப்பரா போகும், யூஸ் ஆகும். ஓகேக்கா. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஐடியேஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருந்தாலுமே மோஸ்ட் ஆஃப் த ஹேக்கத்தான்ஸ் வெப்சைட்ஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பிபிடி, அது செலக்ட் ஆனாதான் செகண்ட் ரவுண்ட். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ப்ராப்ளம்க்கு ப்ராடக்ட் பில்ட் பண்றோமோ அதுக்கேத்த அளவுக்கு பிபிடி மேக் பண்றதும் வைட்டல். ஸோ அது எப்படி பண்ணணும்னு சொல்லிடுங்க. ஓகே, ஸோ பிபிடி மேக்கிங். பிபிடி வந்து நம்ம நார்மலாக நம்ம ஜிபிடி, நான் நிறைய பார்த்ததுல வந்து நிறைய பேர் ஜிபிடி ஜென்ரேட்டடாக எனக்கு ஐடியா சொல்யூஷன் வேணும்னா கிவ் மீ ஐடியா சொல்யூஷன் இன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிபிடி போட்டுருவாங்க. ஆக்சுவலி அது வந்து அவ்வளோ அப்பீலிங்காக இருக்காது. நீங்கள் இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ரெக்ரூட்டர்லாம் உங்கள் பிபிடியை வந்து ஆவரேஜாக ஒரு 6 செகண்ட்ஸ் தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் எவாலுவேஷன் டீம் வந்து உங்கள் பிபிடியை வந்து மேக்ஸிமம் ரொம்ப ஒரு கம்மி டைமில் தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த கம்மி டைம் ஒரு 10 கீப் இட் ஒரு 1-2-3 மினிட்ஸ் தான் பார்க்குறாங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் பிபிடி வந்து அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்கணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து விஷுவலி அப்பீலிங். விஷுவலி அப்பீலிங்னா நீங்கள் நிறைய டிசைன்லாம் போட்டு பூ செடி அதெல்லாம் போடணும் அப்படின்லாம் இல்லை. உங்களோட ஐடியாவை நீங்கள் விஷுவலாக காமிக்கணும். இட் கேன் பி ஐதர் இன் ஃபார்ம் ஆஃப் டயக்ராம்ஸ் ஆர் ஐதர் இன் ஃபார்ம் ஆஃப் ஏதாவது லோகோஸாக இருக்கலாம். நான் இந்த டெக்ஸ்டாக் யூஸ் பண்ணேன்னா அந்த லோகோவாக இருக்கலாம். ஆரோ மார்க்ஸ் போடலாம். அதாவது இதுதான் ஸ்டெப் 1, இதுதான் ஸ்டெப் 2, இதுதான் ஸ்டெப் 3, இப்படிதான் என் ஃப்ளோ வந்து போகுது. இந்த மாதிரி விஷுவலியாக இருக்கணும். அண்ட் கம்மிங் டு அந்த கண்டென்ட் பார்ட் வந்து ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட். என்ன ப்ராப்ளம், நீங்கள் என்ன பண்ண போறீங்க, என்ன யூஸ் பண்ண போறீங்க, வாட் யூ கோயிங் டு டூ, அண்ட் தென் அதோட இம்பேக்ட். இந்த மாதிரி கட் அண்ட் ஷார்ட்டாக ரொம்ப சிம்பிளாகவும் சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் அந்த மாதிரி பாயிண்ட்ஸாக இருக்கணும். ரொம்ப கதை அதெல்லாம் இல்லாமல் அண்ட் தென் ரொம்ப ஹெவியாக ஒக்காபுலரிலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்லாம் இல்லை. ரொம்ப சிம்பிள் ஒக்காபுலரியில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் போட்டிங்கனாலே ஐ திங்க் தட் வில் பி அ குட் பிபிடி. அண்ட் சி டு தட் ரொம்ப கண்டென்ட் நிறைய பேர் எனக்கு சொல்கிறது வந்து பிபிடி ஸ்லைட்ஸ் வந்து 6 ஸ்லைட்ஸ் தான் இருக்குது, நான் ஆட் பண்ணலாமா ஸ்லைட்ஸ்? ஆக்சுவலி நீங்கள் வந்து கண்டென்ட் அந்த அளவுக்கு கன்சைஸ் பண்ணும். ஒரு ஸ்லைடு இருக்குன்னா எதெல்லாம் தேவை, எதெல்லாம் இருக்குது அதை மட்டும் ஃபிட் இன் பண்ணால் போதும். ரொம்ப பேராகிராஃப்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் மேக் அ வெரி குட் பிபிடி. சாம்பிள் பிபிடிஸ் நாங்கள் இன்னும் ஒரு 2-3 டேஸில் நாங்கள் வந்து எங்களோட பேஜில் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ ஹேக்கவர்ஸ்க்கு நீங்கள் வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ கீர்த்தனா. சரி, அதான் புல்லட்டின்ல போடணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறீங்களா, அந்த இடத்துல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு ப்ரூஃப் எல்லாமே ரிசர்ச் மாதிரி பண்ணி அதை போட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம்ன்றத முடிஞ்சா விஷுவலி காட்டுங்க. இது மூலியமா இது இப்படி போகுது அப்படின்னு விஷுவலி சொல்லிட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் சொல்யூஷன் வரும்போது உங்களோட சொல்யூஷன் புல்லட்டின் பாயிண்ட்ஸ்ல இருக்கணும். ஒரு சென்டென்ஸும் ஷார்ட்டா இருக்கணும். புல்லட்டின் பாயிண்ட்ல போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் புல்லட்ஸா மாத்தக்கூடாது. சென்டென்ஸ் ஷார்ட் சென்டென்சஸா இருக்கணும். புல்லட்டின் பாயிண்ட்ல இருக்கிற கண்டென்ட் எல்லாமே ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டா இருக்கணும். For one hackathon 6 slides enough-ஆ டெம்ப்ளேட் கொடுப்பாங்க ஜெர்னி. ஆக்சுவலி ஒரு ஹேக்கத்தான்ல டெம்ப்ளேட்ஸ் கொடுப்பாங்க. டெம்ப்ளேட்ஸ் ஃபாலோ பண்ணும்போது 6 to 7 slides குள்ள பண்ணணும்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஆனா சில டைம் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாத டைம்ல நீங்க 20 ஸ்லைட் கூட போட்டுக்கலாம். அது உங்களோட விஷ் தான். நீங்க பேசுற ஃப்ளோக்கு உங்களோட பிபிடியை மாத்திக்கலாம் நேர்ல போகும்போது. ஆனா யூஸ்வலி பிபிடி ரவுண்டுன்னு இருக்கும்போது 6 to 7 கூட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃப்ளோ சார்ட், டெக்னிக்கல் ஆர்கிடெக்சர், ஃப்ளோ எல்லாத்தையுமே கலந்து போடுற ஒரு ஃப்ளோ சார்ட்டுக்கு எவ்வளவு நேரம் வேணா ஸ்பெண்ட் பண்ணலாம் நீங்க. ஏன்னா இந்த ஃப்ளோ சார்ட் தான் உங்க சொல்யூஷனே எக்ஸ்பிளைன் பண்ண போகுது. ஓகேவா? சோ இந்த ஃப்ளோ சார்ட்டுக்கு மெனக்கேட்டு நிறைய டைம் எடுத்து போடுங்க. ஃப்ளோ சார்ட் போடும்போது ஒரே ஒரு சென்டென்ஸ் தான். இந்த ஐடியாவை பத்தியோ இல்ல இதை பத்தியோ எதுவுமே புரியாதவனுக்கு கூட அந்த ஃப்ளோ சார்ட்டை பார்த்தா புரியுமா அப்படின்றத மட்டும் ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் எடுத்து ஒர்க் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகேவா? அதுக்கப்புறம் பிசினஸ் ஆஸ்பெக்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல போட்டுருங்க.
சோ அப்படி போட்டாதான் உங்களோட உங்களோட சொல்யூஷனை நீங்க அங்கேயே நிறுத்தாம போய் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ற அளவுக்கு நீங்க யோசிச்சிருக்கீங்க, உங்களோட ரிசர்ச் ரொம்ப நிறைய இருக்கு அப்படின்றதையும் அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் வரும். ஓகேவா? சோ இட்ஸ் பிபிடி இஸ் ஜஸ்ட் அன் இம்ப்ரெஷன், அவ்வளவுதான். ஓகே சூப்பர்கா. இப்ப நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்டான நபரை பத்தி தான் பேச போறோம். ஹேக்கத்தானு வந்துட்டாலே அப்பெல்லாம் எப்படி இருக்குமோ தெரியல, இப்பெல்லாம் இவர் இல்லாம ஹேக்கத்தானே கிடையாது. சோ ஜிபிடியை எப்படி யூஸ் பண்ணா நம்ம வந்து ஹேக்கத்தானுக்கு பாசிட்டிவா எடுத்துட்டு போகலாம். நம்மளோட ஸ்கில்ஸையும் தாண்டி நமக்கு ஒரு டீபக் பண்றதுல இருந்து எரர் அடிச்சாலும் சரி, நம்ம கோட்ல லாஜிக் மிஸ் ஆனாலும் சரி, நம்ம ஜிபிடி தான் யூஸ் பண்றோம். அது வந்து நெகட்டிவாவும் நம்ம ஹேக்கத்தானுக்கு யூஸ் ஆகிறதுக்கும் லிட்டில் பிட் சான்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ நாங்களே லைக் டக்குன்னு ஒரு ஹேக்கத்தான் போனோம் அப்படிங்கிறப்போ நம்ம MVP பத்தி எதுவுமே யோசிக்காம டக்குன்னு ஜிபிடி வச்சு கோட் பண்ணி, இல்ல ஒரு ப்ராஜெக்டே மினி ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ண சொல்றாங்கன்னா ஜிபிடி வச்சு யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அது நம்ம லேர்னிங்க்கும் எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணுது, ஒரு ஹேக்கத்தான் வின் பண்றதுக்கு எப்படி பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸும் இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு ஆஸ்பெக்ட் ஆஃப் ஜிபிடி யூசேஜ் எப்படி ப்ராப்பரா இருக்கணுங்கிறது சொல்லுங்க. சக்தி நீயே சொல்லிடுது, நீதான் மாசா பண்ணுவேன். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் இந்த ரிசர்ச் பார்ட் அண்ட் இந்த ஐடியேஷன் பார்ட் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் வந்து ஜிபிடியில் நீங்கள் வந்து இன்சைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறத தவிர ஐடியா வந்து யூனிக்காக இருக்குது, ஐடியா வந்து உங்களுக்கா இருக்குது. ஸோ நீங்கள் அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ அப்போ ஐ வாண்ட் ரெக்கமெண்ட் ஜிபிடி. பிபிடியில் நீங்கள் கண்டென்ட் போடும்போது கைஸ் என் நாய் கத்துது, அதெல்லாம் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. கண்டினியூ பண்ணலாமா? யா. ஸோ பிபிடியில் நீங்கள் கண்டென்ட் போடும்போது அது ரொம்ப ஏஐ ஜென்ரேட்டடாக ரொம்ப ஃபேன்சி வேர்ட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஜிபிடி கிட்டே அந்த கண்டென்ட் போட்டு ப்ளீஸ் கிவ் மீ திஸ் ஹியூமன் ஜென்ரேட்டட் அந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுங்க, அது கொஞ்சம் ஒழுங்காக கொடுக்கும். அந்த மாதிரி பிபிடியில் நீங்கள் போட்டிங்கன்னா அதை பார்க்குறவங்களுக்கு வந்து சரி இவங்க கொஞ்சம் கண்டென்ட்லேயும் ஒர்க் போட்டிருக்காங்க, அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணல அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷன் வரும். அண்ட் தென் கம்மிங் டு கோடிங், ஆக்சுவலி நான் இது இப்போ ஒரு ஃபியூ மந்த்ஸாக தான் நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இது வந்து ஒர்க் ஆச்சு. நான் ஒரு 3 அக்கௌண்ட் வச்சிருப்பேங்க. ஒன்று வந்து காலேஜ் அக்கௌண்ட், ஒன்று வந்து ஒரு பர்சனல் அக்கௌண்ட், ஒன்று வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட். 3 அக்கௌண்ட்டையும் நான் திறந்து வச்சிருப்பேன் சாட் ஜிபிடி. ஒன்று வந்து நான் கோட் ஜென்ரேட் பண்ணுவேன், ஒரு அக்கௌண்ட்ல நான் கோட் ஜென்ரேட் பண்ணுவேன், இன்னொரு அக்கௌண்ட்ல கோடை டீபக் பண்ணுவேன், 3வது அக்கௌண்ட்ல இப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட் நான் ஜென்ரேட் பண்ணுவேன், டீபக் பண்ணேன். இப்போ அந்த கோடு வேலை செய்து எனக்கு நினைச்ச அவுட்புட் அது கொடுக்குதுன்னா லாஸ்ட் அக்கௌண்ட்ல நான் ஐ வில் அந்த அப்படியே அந்த கோடை போட்டு நான் ஒரு ப்ராம்ப்ட் அடிப்பேன். எக்ஸ்பிளைன் எவ்ரி லெட்டர், எவ்ரி லைன், எவ்ரி வேர்ட் இன் திஸ் கோட். இட் should even one 5 years old kid also should understand this அப்படின்னு நான் பேசுவேன் சாட் ஜிபிடி கிட்ட. அதுவும் எனக்கு அவ்வளோ பெருசா அது வந்து எக்ஸாம்பிளோட கொடுக்கும். ஸோ நான் போட்ட கோட் எவ்ரி லைன் எவ்ரி வேர்ட் எனக்கு அப்பா ஐ வில் கத்துப்பேன். ஸோ இந்த மாதிரி இந்த 3 அக்கௌண்ட் வச்சு நான் ஆக்சுவலி நான் ஒரே அக்கௌண்ட்ல தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து ப்ரோ யூசர்ஸ்க்கு தான் வரும் எல்லாமே அப்படின்னு என்னை வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுச்சு. இப்போ இந்த 3 அக்கௌண்ட்னால ஐ கேன் சேட் எவ்வளோ வேணாலும். இந்த மாதிரி ஐ கோட் ஐ டீபக் ஐ லேர்ன், ஐ கோட் ஐ டீபக் ஐ லேர்ன். ஸோ இப்படி பார்க்கும்போது நான் ஜிபிடியை ரொம்ப வைஸாக யூஸ் பண்ணுறேன். நான் அப்படியே ஒரு கோடை காப்பி பேஸ்ட் பண்ணாமல் நான் அதை காப்பி பேஸ்ட் பண்ணாலும் நான் அதை கற்றுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4 ப்ராஜெக்ட் பண்ணுங்களேன் சும்மா வீட்டில் வீக்கெண்டில். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5வது வாட்டி ப்ராஜெக்ட் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும், நீங்களே கோட் அடிக்க ஆரம்பிப்பீங்க. சம்டைம்ஸ் ஜிபிடிக்கு வந்து சிலர்லாம் டீப்ளிகேட் ஆகிருக்கும். இப்போ ரீசெண்டாக ரியாக்ட் ஜேஸ்ல ரியாக்ட் நேட்டிவ்லாம் சில கோட்லாம் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் தான். அப்போல்லாம் நீங்கள் டாக்குமெண்டேஷன் ரெஃபர் பண்ணலாம். இதெல்லாம் எப்போ வரும்னா when you are doing a lot of projects, டாக்குமெண்டேஷன்லேருந்து எப்படி எடுக்கிறது இதெல்லாம் தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நான் ஜிபிடி யூஸ் பண்ணுவேன் வைஸா. நான் வந்து ஒரே சாட் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். நான் அப்படியே இன்னொரு வகை, அது ஒரு கேஸ்னா நான் இன்னொரு கேஸ். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு உட்காந்து ப்ராம்ப்ட் அடிப்பேன். ஒரு 2-3 பேராகிராஃப் வரைக்கும் ப்ராம்ப்ட் எடுத்து வச்சிருவேன். அந்த ஒரு ப்ராம்ப்டை நான் பொறுமையா உட்காந்து ஐடியாவை அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வெயிட் இல்லை ஆஸ் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஒன்னொன்னா நான் பிபிடி பண்றதுக்கு சொல்றேன் இதை. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா கேட்பேன். இந்த ப்ராம்ப்டை நான் வந்து எடுத்து என் குரூப்ல அனுப்பிச்சிருவேன், என் டீம் மெம்பர்ஸ் குரூப்ல அனுப்பிச்சிருவேன். சோ அவங்க ஏதாவது ஒண்ணு கேட்கும் போது கூட ஃபர்ஸ்ட் ஐடியாவை சாட் ஜிபிடிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன்னொன்னா கேட்பாங்க. சோ இது இன்னொரு ட்ரிக் மாதிரி, அவ்வளவுதான். ஓகே கிரேட். இப்போ வந்து எப்படி ஐடியா இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி எல்லாம் ஜிபிடி யூஸ் பண்ணலாம் வரைக்கும் தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து மெயின் மேட்டர், இப்போ நம்ம செலக்ட் ஆயிட்டோம். நம்ம பிபிடி வந்து செமையா ஐடியேட் பண்ணி நம்ம ஐடியா வந்து ஜட்ஜஸ்க்கு பிடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிட்டாங்க.
மோஸ்ட் இப்போ நம்ம ஒரு ஆஸ்பிரேஷன்ல சரி ஓகே செலக்ட் ஆகுதோ ஆயோ பிபிடி போடுவோம்னு சொல்லிட்டு போட்டு எதுவுமே தெரியலனாலும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு செலக்ட் ஆயிடுச்சுன்னா இப்போ பர்ஃபெக்டா ஒரு ப்ராஜெக்ட் ஒரு MVP மினிமம் வயபிள் ப்ராடக்ட் ஜட்ஜஸ்க்கு ப்ரெசென்ட் பண்றதுக்கு எப்படியெல்லாம் இருக்கணும், என்னென்ன டெக்ஸ்டாக்ல இருந்து எல்லாத்தையுமே டீடைல்டா சொல்லிடுங்க. மெயின் பார்ட் ஆஃப் வாட்ஸ் டுடே. யா நீங்க தான் பிரசன்டேஷன் கீர்த்தனா. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா என்ஜாய் பண்ணணும். நீங்க ஒண்ணு பேசுறீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சும்மா சொல்லக்கூடாது, எக்ஸ்பிரசிவா சொல்லணும். ஹேக்கர்தான்ல எல்லாம் நான் சக்தி, ஸ்னேகா, சாய் என் வேலையே 3 பேர்ட்ட வந்து எமோஷன் எடுத்துட்டு வருதான். எமோஷனோட சொல்லுது. ஆக்சுவலி நாங்க ஒரு 4 பேர் வந்து 4 பார்ட் அப்படின்ற மாதிரி பிரிச்சுட்டோம். பிரிச்சுட்டு ஒருத்தர் ஒன்னொன்னு பேசும்போது அவங்க சொல்றாங்க அப்படின்னா எமோஷன் வரல அப்படின்னு. அந்த எமோஷன் எப்ப வரும் அப்படின்னா when you feel what you speak. ஓகேவா? சோ நீங்க ஒரு சொல்லும் போது கதை மாதிரி வரணும். ஆரம்பிக்கும் போது அந்த ப்ராப்ளம் ஒரு கதையா இருக்கணும். அந்த கதையில இருந்து நீ என்ன பண்ண, அது எப்படி ஃப்ளோ வருது, அந்த ஐடியாவை ஸ்டோரி மாதிரி சொல்லணும். ஓகேவா? ஆனா அந்த ஸ்டோரியில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரணும். நான் ஒரு விஷயத்த சொல்றேன்றதை விட நான் அதை எப்படி குவான்டிஃபை பண்ணி ரெசியூமேல எல்லாம் இப்ப ஆக்சுவலி அதான் சொல்றாங்க எங்களுக்கு. ரெசியூமேல நீ சும்மா ஒரு விஷயத்த பண்ண அப்படின்னு சொல்லக்கூடாதான். அந்த விஷயத்த பண்ணதுனால எத்தனை பெர்சன்டேஜ்க்கு இந்த சிஸ்டம் என்ஹான்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத போட்டாதான் நீ உன்னோட ATS வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணுது அப்படின்றாங்க. அந்த மாதிரி நீங்க பிரசன்ட் பண்ணும்போது ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பேசுங்க. அப்பதான் உங்களோட ப்ராப்ளம் நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜோட ப்ராப்ளமா சால்வ் பண்றீங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் ப்ராப்ளம் சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் அப்படியே உங்க சொல்யூஷனுக்கு போகும்போது அந்த ப்ராப்ளமை இப்படி எல்லாம் பண்ணலாம்னு நாங்க யோசிச்சோம், இப்ப யூசரோட ஜேர்னியை நான் சொல்றேன் வாங்க அப்படின்னு எடுத்துட்டு போகணும். இல்ல இன்னொரு வகை என்ன அப்படின்றத மாதிரி எடுத்துட்டு போகணும். ஓகேவா? சோ அதுக்கப்புறமா ஒரு ப்ராப்ளமா எடுத்துட்டு போய் சொல்யூஷன் சொல்ல அதுக்கப்புறம் முடிஞ்ச அப்புறமா இதுதான் என்னோட சொல்யூஷன் இப்போதைக்கு, இதை நான் இன்னும் எப்படி பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி உங்களோட ஃபியூச்சர் பிளான் சொல்லணும். அதுக்கப்புறம் உங்களோட ஸ்ரீநிதிட்ட இருந்து நான் இதை கத்துக்கிட்டேன். இப்போ உங்க ப்ராடக்ட் இப்படி இருக்கு, 5 years கழிச்சு உங்களோட ப்ராடக்ட் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு விஷனை நீங்க கொடுப்பீங்க. உங்களோட ஃபியூச்சர் இம்ப்ளிமெண்டேஷன் என்னன்றத சொல்லுவீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் முன்னாடி மார்க்கெட் இப்ப எப்படி இருக்கு, காம்படிட்டர்ஸ் எப்படி இருக்காங்க, ஆனா அதை விட என் ப்ராடக்ட் இப்படி நிற்கும் அப்படின்ட்டு உங்க ப்ராடக்ட்டை நீங்க அந்த இடத்துல செல் பண்ணுவீங்க. அதை எப்படி செல் பண்ணுவீங்கன்னா, என் ப்ராடக்ட்க்கு தான் ரெவென்யூ, என்னோட மார்க்கெட் இப்படி இருக்கு, இந்த மார்க்கெட்ல இப்போதைக்கு இந்த பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஆனா இதுல நான் வந்து இந்த யூனிக் ஃபீச்சர் தரதுனால ஐ திங்க் ஐ ஸ்டாண்ட் அவுட். இல்ல நான் வந்து இந்த ரேட்டுக்கு என்னோட ப்ராடக்ட்டை விற்கிறதுனால ஐ ஸ்டாண்ட் அவுட். ஆல்வேஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் தான் இருக்கணும்னு இல்ல. உங்களோட பிசினஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்க சும்மா கூகுள்ல போய் ப்ராப்பரா அடிச்சு எல்லாம் சாட்ஜிபிட்ட கேட்டீங்கன்னா கூட உங்க ப்ராடக்ட்க்கு எது ஒர்க் ஆகும்னு சொல்லும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பிசினஸ் பிட்சை நீங்க வந்து ரிஃபைன் பண்ணுங்க. சோ சொல்யூஷன் சொல்லிட்டு பிசினஸ் பிட்ச் வரும். இப்போ இந்த மார்க்கெட்ல இந்த யூனிக் நான் நிப்பேன், என்னால கண்டிப்பா சஸ்டெயின் ஆக முடியும்ன்ற கான்பிடன்ஸா அவங்களுக்கு தாங்க. அதுக்கப்புறம் இந்த கான்பிடன்ஸை வச்சு நான் எப்படி இதை நெக்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் ஒரு ஸ்டார்ட் அப் ஆவோ இல்லைன்னா இந்த ப்ராடக்ட்டை வச்சு நான் ஒரு ப்ராடக்ட்டை விற்கிற மாதிரி அந்த ஒரு ஆஸ்பெக்ட்லயோ போறேன் அப்படின்றத இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் மாதிரி சொல்லி முடிங்க. அவ்வளவுதான். அன்கான்பிடென்ட்டா பேசுங்க, என்ஜாய் பண்ணி பேசுங்க. ஓகே இப்போ ஒரு MVP-ய பிரசன்ட் பண்றப்போ நம்ம ப்ராஜெக்ட அந்த டெக் ஆஸ்பெக்டா கேக்குறேன்க்கா. நம்ம இப்ப பில்ட் பண்ணுவோம்ல ஒரு டெக்கோ சரி, ஒரு டெக் ஸ்டாக் இருக்குல்ல, ஒரு வெப்போ சரி, ஒரு ஆப், ஒரு ML, அதுல என்னென்னலாம் இருக்கணும், எப்படிலாம் அதை லேர்ன் பண்ணிக்கலாம், எப்படி நம்ம ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணலாம், அது ஒரு ஐடியோ சரி, எப்படி ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணலாம், அந்த ஃபேஸ் சொல்லுங்க. ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ஃபேஸ் வந்து எனக்கு ஃபுல்லா AI ChatGPT தான் எனக்கு ஹெல்ப் ஆச்சு. நான் சொன்ன மாதிரி நான் அந்த 3 டேப் வச்சு தான் நான் ஒரு டெக்ஸ்டாக்கும் நான் கத்துக்கிட்டேன். ஸோ இப்படிதான் நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுவேன். அண்ட் இன்னொன்று ஐ திங்க் வி மிஸ்ட், எனக்கும் கீர்த்தனாக்கும் எங்களுக்கு எது ரொம்ப ஹெல்ப் ஆச்சுன்னா, நாங்கள் வந்து நிறைய பேர்கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்போம். அதாவது இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா என் ஃப்ரெண்ட் குரூப்ல ஒருத்தவங்க அதை நல்லா பண்றாங்க, நான் போய் அவங்க கிட்ட கேட்பேன், இது எப்படி பண்றது, இது எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க, இது எப்படி பண்றது அப்படின்னு நான் போய் கேட்பேன். நான் ஹெசிடேட் பண்ண மாட்டேன். நான் அவங்க கிட்ட கத்துக்கணும்னு நான் ரொம்ப நினைப்பேன். நான் வந்து அவங்களுக்கு கால் பண்ணுவேன், டெக்ஸ்ட் பண்ணுவேன், அவங்களுக்கு ஏதாவது டைம் இருக்கப்போ நீங்க எனக்கு இது கத்து கொடுத்துருங்க, இது எப்படி பண்ணணும்னு எனக்கு கேளுங்க. இந்த மாதிரி நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல, என் சீனியர் சர்க்கிள்ல, என்னோட ஸ்டாஃப் கிட்ட நான் போய் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ இப்போ நான் ஆன்லைன்ல பார்த்து கத்துக்கிறதுக்கும் நான் போய் இந்த மாதிரி போய் கேட்டு பண்றதுக்கும் எனக்கு வந்து ஐ ஃபெல்ட் மோர் ஈஸியர்.
எனக்கு ஒருத்தங்க கைட் பண்றதுக்கு இருப்பாங்க. அந்த மாதிரி வி கோ டாக், வி டோன்ட் ஹெசிடேட் அந்த மாதிரி. ஸோ இதுவும் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட்ல ஹெல்ப் ஆச்சு. ஸோ மெயினா நான் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண இந்த மாதிரி 3 டேப் வச்சு தான் கத்துட்டு பண்ணேன். ஸோ கீர்த்தனா. அண்ட் யூடியூப் கைஸ், யூடியூப் தான் உங்களோட குரு மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட சில சுச்சுவேஷன்ஸ் எல்லாம். ஏன்னா சிலதுக்கெல்லாம் சம்டைம்ஸ் சாட் ஜிபிடி, ஜெமினி எல்லாமே கை விட்டுரும். அந்த டைம்ல யூடியூப் தான் ஹெல்ப் பண்ணும். தி ஓல்ட் ஸ்கூல் மெத்தடாலஜி. அதே மாதிரி யூடியூப்ல போய் கோட் அடிச்சு கோட் அடிச்சு அப்படி வரும் இல்லையா. டாக்குமெண்டேஷன், ஒரு டீபக்கிங்க்கு டாக்குமெண்டேஷன். பட் டெவலப்மெண்ட் அந்த சைட்ல பாத்தீங்கன்னா யூடியூப் ஒரு ஃபீச்சரா ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சு அந்த கோட் எக்ஸ்பிளைன் பண்ணுவான் உட்காந்து. அதை பார்க்கும்போது வேற லெவல் ஐடியா கிடைக்கும். தேர்ஸ் திஸ் டீம் கால்ட் அரைஸ். அவங்ககிட்ட இருந்து தான் நான் இதை கத்துக்கிட்டேன். யூடியூப்ல பார்த்து அந்த பசங்க கோட் அடிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சைட்ல இருந்து நிறைய கத்துக்கிட்டு அப்படி வர லேர்னிங் இருக்கு. சோ அந்த மெத்தடாலஜி நீங்க உங்களுக்கு எது செட் ஆதோ அதை பார்த்து அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு ஃபைனல் ரவுண்டுக்கு வந்துட்டோம். நம்ம பிரசன்ட் பண்ண போறோம். இங்கதான் ஒருத்தங்க வருவாங்க, நம்ம ஜட்ஜஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்கு, அவங்க எதை எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, நம்ம சைட்ல இருந்து எது கொடுத்தா அவங்க கன்வின்ஸ் ஆவாங்க, அவங்க கிட்ட ஒரு எமோஷனல் டச்சோ சரி, அதை எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிரசன்ட் பண்ணணுங்கிறது ஒரு ஸ்பெஷல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி சொல்லுங்க. ஸோ இது கீர்த்தனா சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒன்று ப்ரிப்பேர் பண்ணோம், 5 minutes 6 minutes பிச் பண்ண போறோம், நம்ம அப்படியே வந்து சொல்ல போறோம் அப்படின்னு இல்லாம ஒரு எமோஷனோட நம்ம ப்ராடக்ட சொல்லும் போது என்ன ஆகும், ஜட்ஜஸும் தேல் பி ரியலி ஈகர் டு லிசன் டு யூ. தேல் கம் டு அவர் ஸ்பேஸ். இப்போ அவங்களும் நிறைய டீம்ஸ் பார்த்துருப்பாங்க, நிறைய ப்ரெசன்டேஷன் பார்த்துருப்பாங்க. நீங்க அவங்க கிட்ட எவ்வளோ எமோஷனா பேசுறீங்க, எவ்வளோ ரொம்ப எங்கேஜிங்கா பேசுறீங்க, they'll connect to you, they'll listen to you first. ஸோ அப்படி இருக்கும் போது நீங்க அவங்க கிட்ட நிறைய மென்டரிங் ரவுண்ட் தான் ஃபர்ஸ்ட் நடக்கும் ஜட்ஜிங்க்கு முன்னாடி. அப்போ வந்து நீங்க வந்து சஜஷன்ஸ் கேளுங்க. அப்போ எனக்கு SH 2023 நான் அதை கத்துக்கிட்டேன். அண்ட் ராகேஷ் சார் தான் எனக்கு வந்து இதுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஸோ ஒரு 3 ஜட்ஜஸ் வந்தாங்க. அவங்க கிட்ட சஜஷன் சொல்லும் போது ஒரு ஜட்ஜ் வெறும் ஹவ் வில் யூ மேக் மணி அவுட் ஆஃப் திஸ், ரொம்ப எக்கனாமிக்ஸா ரொம்ப மணி ரிலேட்டடாவே சஜஷன்ஸ் கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ அண்ட் தென் இன்னொரு ஜட்ஜ் வந்து நீங்க ஏன் இந்த டெக்ஸ்டாக் யூஸ் பண்ணீங்க, இது ஃபீஸிபிளா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. லாஸ்ட் ஜட்ஜ் வந்து ரொம்ப மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்திருந்தாலும் ஒருத்தவங்க பிஸ்னஸ் ரிலேட்டட், டெக் ரிலேட்டட். லாஸ்ட் ஒன் வந்து அவர் மினிஸ்ட்ரி ஆஃப் கோல்லேருந்தே வந்திருந்தாரு. அவர் வந்து இதெல்லாம் இருக்கு, நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணோம், ஆனால் இந்த இஷ்யூ இருக்கு, இன்னும் கோல்ல இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். ஆஃப்டர் த மென்டரிங் செஷன் வி குட் மேப் அவுட், ஓகே ஒருத்தருக்கு வந்து ரொம்ப எக்கனாமிக்கா ரிலேட்டடா இருக்கு, ஸோ அதுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் மாடல் கேன்வஸோ, நான் எப்படி கேஷ் ஃப்ளோ காட்டுவேன் என்னோட சிஸ்டம்ல, எப்படி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுவேன், இந்த மாதிரி சொன்னா அவருக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நினைச்சோம். டெக்னிக்கலா எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம்னா எது ஃபீஸபிளா இருக்கு, எதை ஸ்கேல் பண்ண முடியும், ப்ரொடக்ஷன் லெவல்ல என்னெல்லாம் டெக் ஸ்டாக் யூஸ் பண்ணி டெக்னிக்கலா அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஜூரி கிட்ட சொன்னா அவருக்கு ரிலேட் ஆகும். இன்னொருத்தர்கிட்ட மினிஸ்ட்ரி ஆஃப் கோல்னா அந்த மாதிரி யூசர் ரிலேட்டடா, இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் கோல்ல எங்க சிஸ்டம் வச்சாங்கன்னா அங்க எப்படி அது போய் ஃபிட்டுன்னு ஆகும் அப்படின்னு வி தாட். ஓவரால் இப்படிதான் ஒரு ஜட்ஜஸ் மென்டாலிட்டி, இப்படிதான் நாங்க ஒரு கிராஃப் மாதிரி பண்ணுவோம். அங்கங்க நாங்க ஒருத்தர் மட்டும் ப்ரெசென்ட் பண்ணா ஜூரி பக்கத்துல போய் நின்னுப்போம், ஒருத்தர் டீம்லயே போய் நின்னுப்போம். அங்க ஒருத்தருக்கு வந்து இங்கிலீஷ் தெரியல, ஹிந்தில சொல்லுங்க அப்படின்னாங்க SHல. நான் போய் அவர் பக்கத்துல நின்ட்டேன். என் டீம் மெம்பர் அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கப்போ நான் இவருக்கு ஹிந்தில டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா அவருக்கும் புரியணும், அவரும் மார்க் போடுறாருல, அந்த மாதிரி ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே இருப்பேன். அப்பப்போ ஜூரியை வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு ஒரு விஷயத்துல ஸ்டக் ஆகுறாங்க, அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் கொஞ்சம் மாறுதுன்னா வி ஷுட் ஸ்டாப், அது இன்னும் கொஞ்சம் ஒழுங்கா ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு when they are clear we can go. இந்த மாதிரி தான் me and my team work. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து கிரீட் பண்ணும்போது சிரிங்க, அவங்களுக்கு ஒரு வார்ம் ஃபீலிங் கொடுங்க ஃபர்ஸ்ட் திங். அதுக்கப்புறம் அதே மாதிரிதான் சக்தி சொன்னதுதான், ஜட்ஜோட மென்டாலிட்டியை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பேசுங்க. மெயினா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், உங்க சொல்யூஷன், இது ரெண்டுத்துக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சொல்லும் போது உங்க ப்ராப்ளம் என்ன சால்வ் பண்ண போறீங்கன்றத அவங்களுக்கு கிளியரா புரிய வச்சுட்டு அதுவே வந்து உங்களுக்கு ஒரு சக்சஸ், ஃபர்ஸ்ட் சக்சஸ். அதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்மைலோடய இன்ட்ராக்ட் பண்ணுங்க, அந்த எங்கேஜிங்கா வச்சுக்கோங்க. அவங்க கேள்வி கேட்கறாங்க இல்ல அவங்க ஒரு சஜஷன் சொல்றாங்கன்னா ஆர்கியூ பண்ணாதீங்க. அது ஒரு சஜஷன் இல்ல, அது ஒரு கொஸ்டின்னா அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்ன்றத பாருங்களே தவிர ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. ஆர்கியூமெண்ட் பண்ணா மொத்த இம்ப்ரெஷன் அப்படியே டவுன் ஆயிரும். நிறைய பேர் அந்த தப்பு பண்றாங்க. ஓகேவா? அண்ட் தென் வந்து அவங்க பேசும்போது லிசன் பண்ணணும்.
அவங்க பேசுறத நோட் டவுன் பண்ணணும். இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்றத கெஸ் பண்ணி அதுக்கேத்த மாதிரி ஒர்க் பண்ணணும். அவ்வளவுதான். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ செகண்ட் மென்டரிங் ரவுண்ட்ல வந்து இந்த ஃபீச்சர் இல்லையா, இது நீங்க பண்ணலையா, அந்த மாதிரி கொஞ்சம் வேற மாதிரி டைரக்ஷன்ல போதுன்னா நீங்க வந்து நான் அதை நெக்ஸ்ட் ரவுண்ட்குள்ள இவ்வளோ பர்சன்டேஜ் நான் அதை பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. அதை டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், இதுக்கு பதிலாக நான் எந்த ஃபீச்சர் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி இல்லாம நான் ஐ வில் டூ இட், நான் நெக்ஸ்ட் ரவுண்ட்குள்ள ஐ வில் ட்ரை இம்ப்ளிமெண்டிங். இல்லைன்னா சப்போஸ் இல்ல லாஸ்ட் அது ரவுண்ட் சுத்தமா இருக்கீங்கன்னா நான் புரியல. ஃபியூச்சர்ல பண்ணுவேன், அந்த அதேதான். மாதிரி ஃபியூச்சர்ல பண்ணுவேன். லாஸ்ட் ரவுண்ட்ல இருக்கீங்கன்னா இந்த இந்த ஆஸ்பெக்ட் நான் இன்னும் பார்க்கல, நான் இது கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து நான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன், அந்த மாதிரி பாசிட்டிவா எடுத்துட்டு போங்க. அதை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ யா, இது நான் கத்துக்கிட்டேன் ரீசெண்ட் டேஸ். மென்டரிங்ல கேள்வி கேளுங்க. முதல்ல நீங்க உங்களத அப்படியே போய் கொட்டிடாதீங்க. ஃபர்ஸ்ட் மென்டரிங்னா அவங்க உங்களுக்கு சொல்லணும். அத புரிஞ்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுங்க. எவாலுவேஷன்ல மட்டும் தான் நீங்க பேசணும். மென்டரிங்ல அவங்க சொல்லணும். அவ்வளவுதான் கைஸ், போதும். ஓகே, திஸ் இஸ் த ஃபைனல் கொஸ்டின், பட் yet திஸ் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். லைக் ஒரு ப்ராஜெக்டை நம்ம ப்ராடக்டா எடுத்துட்டு போறதுக்கான ஸ்டெப் என்ன? இப்போ நிறைய ஹேக்கத்தான்ஸ் வின் பண்ணவங்க ஸ்டார்ட் அப்ஸாவே அவங்க ப்ராஜெக்ட்ஸை கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ where does your project end? Does it really end when the hackathon ends? நோ. நோ. சோ ஏன் நோ அப்படின்னா, உங்களோட ப்ராஜெக்ட் அங்க முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் அது ஒரு ரிசர்ச்சா கன்வெர்ட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா அது ஒரு ஸ்டார்ட் அப்பா கன்வெர்ட் பண்றதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எடுப்பீங்கன்னா, இதை ஒரு ட்ரையல் மாதிரி கொடுத்து பாருங்க. இதுக்கு வந்து ஆனா நிஜமாலே மைண்ட் செட்னு ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு நிஜமாலே அந்த மைண்ட் செட் இருக்குன்னா அந்த மாதிரி பண்ணுங்க. இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு சொல்யூஷன் உங்களை சுத்தி இருக்கிற ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருப்பீங்களா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது அந்த மாதிரி பார்க்க ட்ரை பண்ணுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை வந்து அந்த இஷ்யூ சால்வ் பண்ணி நம்ம டிபார்ட்மெண்ட்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வர அளவுக்கு அதை முடிச்சு கொடுத்துட்டு போங்க. அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எடுங்க. இது எல்லாத்துக்கும் என்ன முக்கியம்னா ரிசர்ச் தான் முக்கியம். ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி இதை எடுத்துட்டு போகணும். அவ்வளவுதான். அண்ட் இன்னொன்று வந்து ஆக்சுவலி வாட் ஐ டிட் இஸ், நான் ரிசர்ச் சைடும் போல ஸ்டார்ட் அப் சைடும் போல. ஸோ எனக்கு வந்து நான் வாட் ஐ ரியலைஸ் இஸ் ஆஃப்டர் கோயிங் இவ்வளோ ஹேக்கத்தான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அறகுறையா விட்டு விட்டு வச்சிருந்தேன். இப்போ நான் என்ன பண்ணேன், நான் ஒரு 50% அப்போ ப்ராடக்ட் பண்ணியிருந்தேன்னா அது ஒரு 100% ஆக்கி என்னோட போர்ட்ஃபோலியோவில் போடுவேன். ஸோ ஐ ஹாவ் அ குட் ப்ராஜெக்ட் வித் மீ. இது நீங்கள் பிளேஸ்மெண்ட் ரொம்ப பிளேஸ்மெண்ட் ஃபோக்கஸ்டாக போறீங்கன்னா அது அங்கங்கே அந்த ப்ராஜெக்டை விடாமல் அது இன்னும் பில்ட் பண்ணுங்க. அதில் நீங்கள் மிஸ்டேக்ஸ்லாம் கண்டுபிடிச்சிப்பீங்க, அதெல்லாம் ஃபில் பண்ணுங்க. அப்புறமா அது ஒரு பர்சனல் ப்ராஜெக்ட்டோ இல்லை ஒரு டீம் ப்ராஜெக்ட்டோ உங்கள் ரெஸ்யூமேல போர்ட்ஃபோலியோவில் போடுற மாதிரி அந்த டைரக்ஷன்ல எடுத்துட்டு வாங்க. பட் அதே 20% 30% விட்டுறாதீங்க அந்த ப்ராஜெக்டை. ஐதர் ரிசர்ச் ஆர் அதை ஃபுல்லா பண்ணி போர்ட்ஃபோலியோ போடுங்க, இல்ல ஸ்டார்ட் அப்பா போங்க. யா, அவ்வளவுதான். சூப்பர் அக்காஸ், இட் வாஸ் சம்திங் வெரி என்லைட்னிங். என்ன தேவையோ A to Z எல்லாமே சொல்லிட்டீங்க. இட்ஸ் ஆல்மோஸ்ட் டைம், பட் ஸ்டில் we have a few minutes left. என்னெல்லாம் டவுட் இருக்கோ எதையுமே சாட் பாக்ஸ்ல போடாதீங்க. ஃபர்ஸ்ட் இயர்ஸ் ஐ என்கரேஜ் a lot. ஏன்னா நானும் இந்த மாதிரி தான் இருந்து வந்தேன். நானும் ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் போயிட்டு இதோ இவங்க தான் இந்த சீனியர்ஸ் அப்புறம் ஃபைனல் இயர்ஸ் அவங்க கிட்ட இருந்து தான் நிறைய கேட்டு கேட்டு தான் கத்துக்கணும். நம்ம இப்படியே சைலண்டா இருக்கோம்னா எதுவுமே நம்மள தேடி வராது. கேளுங்க, அன்மியூட் பண்ணி கேளுங்க. யா, சாட் பாக்ஸ் அன்மியூட் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க, ஆனா நிறைய கேள்வி கேளுங்க. எஸ் ஸ்ரீஹரிணி, சொல்லுங்க. அக்கா எனக்கு எப்படின்னா, இப்போ நான் வந்து செகண்ட் இயர் சிஎஸ்பிஎஸ் டிபார்ட்மெண்ட் தான். ஓகே. இப்போ வந்து ஏப்ரல் ஐ திங்க் ஆமா ஏப்ரல் 5 வந்து சாய்ராம்ல ஒரு ஹேக்கத்தான் இருந்துச்சு. ஸோ எங்க டீம் மெம்பர்ல ஒரு சிக்ஸ் மெம்பர் இருந்தாங்க, 6 இல்ல 5 மெம்பர்ஸ் இருந்தாங்க. லைக் வந்து ஏப்ரல் 5ன்னு சொன்னதுனால நாங்க அட் லாஸ்ட் ஏப்ரல் 4 தான் நாங்க பிபிடி பண்ணவே ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு லக்கில் வந்து ஏப்ரல் 5லேருந்து ஏப்ரல் 10க்கு வந்து மாற்றிட்டாங்க. அப்பயும் நாங்கள் என்ன பண்ணோம், 4லேயே முடிச்சிருக்கணும். 4ல் முடிச்சு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரிவ்யூ கேட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கலாம். ஆனால் நாங்கள் அப்படியே விட்டுட்டு ஏப்ரல் 10னா ஏப்ரல் 9க்கு தான் திருப்பி பிபிடி ஸ்டார்ட் பண்ணோமே. லைக் அதில் நான் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருந்து அது கூட நான் தான் சொன்னேனே ஏப்ரல் ஆச்சும் பண்ணலாமே, 9 ஆச்சும் பண்ணி முடிக்கலாமே அப்படின்னு. லைக் டீம் மெம்பர்ஸே அவ்வளோவா கோஆர்டினேட் பண்ணி எங்கள் கூட வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்னக்கா பண்ணுறது? டீம் லீடர் யார் அதுல? ஸ்ரீஹரிணி, டீம் லீடர் நீங்களா? டீம் லீடர்ல அப்படிலாம் முடிவு பண்ணல. லைக் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா தான் சேர்ந்து இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா அப்போ உனக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருக்கு. டேய் நீ இதை பண்ணிடுறா, இதை பண்ணிடுறா, நாளைக்கு இதை கொடுத்துடுறா அப்படின்ட்டு. அப்ப யாராவது ஒருத்தர் அந்த ஸ்டெப் எடுத்தா போதும் ஆக்சுவலி. ஏன்னா என் டீம் அப்படிதான். பசங்க அப்படியே நான் ஒரு மெசேஜ போட்டு
நாளைக்கு இது வேணும், எனக்கு இதை பண்ணி முடிச்சிரு அப்படின்னு சொல்லி நான் அதை ஒரு இது வார்த்தை போடுற வரைக்கும் செய்ய மாட்டானுங்க. சோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனா யாராவது அந்த ஸ்டெப் எடுத்துதான் ஆகணும். ஓகேவா? ஒரு ஸ்டெப் எடுத்து ஓகே. இது நீ பண்ணிடு, அது நீ பண்ணிடு அப்படின்னு ஸ்பிளிட் பண்ணி கொடுத்து ஒரு டெட்லைன் மாதிரி செட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அந்த வேலை அந்த டெட்லைனுக்குள்ள முடிஞ்சிடும். அவ்வளவுதான். இதனால என்ன ஆகும், நீங்க இனிஷியேட் பண்றீங்க, அந்த வைப் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். ஓ இவ சொல்றா நம்ம பண்ணிடணும், அப்படியே அந்த வைப் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகி எல்லாரும் கோஆர்டினேஷன்ல வந்துரும். ஸோ ஒரு இனிஷியேட்டிவ் அது ரொம்ப முக்கியம். ஓகேக்கா. அண்ட் ஃபாலோ அப் இம்பார்ட்டண்டா டெட்லைன் செட் பண்ணி ஃபாலோ அப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். கால் பண்ணுங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க, முடிச்சியா கேளுங்க, அவங்களே டென்ஷன் ஆகி முடிச்சிருவாங்க. ஓகேவா? ஓகேக்கா. எஸ் சக்தி ஸ்ரீ சொல்லுங்க. சேம் நேம் சேம் பிஞ்ச். சக்தி ஸ்ரீ. ஆஹா, இது சொல்லும் போதே ஜாலியா இருக்கு. சக்தி ஸ்ரீ பேசுமா, கை தூக்குறவா போதும். சக்தி ஸ்ரீ நீ பேசுறது கேட்கல, வேணா சாட்ல போடுறீங்களா? கைஸ் நீங்களும் வேற ஏதாவது கொஸ்டின் இருக்குன்னா சாட்ல கூட போடுங்க, பிரச்சனை இல்ல. ஹலோ கேக்குது. அக்கா இப்போ வந்து டீம் ஃபார்மேஷன் தான்க்கா. லைக் பேஸ்மெண்ட்டா இப்போ எனக்கு அதுவே இல்லை, ஒரு டீம்ன்றதே இல்லை. லைக் ஐ ஹாவ் இன்ட்ரெஸ்ட் டு பார்ட்டிசிபேட், பட் ஐ நீட் அ டீம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்டேன், பட் அவங்க லைக் தே ஸ்டேட் சர்டன் ரீசன்ஸ். ஒன்று கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படி இல்லாட்டி வந்து அது போக May 3rd இந்த ஹேக்கத்தான் வர அன்னைக்கு எங்களுக்கு NPTEL எக்ஸாம் இருக்குக்கா. ஓகேயா, இதை நான் சொல்லணும்னு இருந்தேன். ஆக்சுவலி நாங்க வந்து ப்ராப்பரா பெர்மிஷன் எடுத்து இதை அன்ஸ்டாப்ல போட்டதுனால இது வந்து ஒரு இன்டர் காலேஜ் ஈவெண்ட்ன்றது டேட்ஸ் சேஞ்ச் பண்றது வந்து கஷ்டம். பட் ஸ்டில் ஐ ட்ரை மை பெஸ்ட். பட் நீங்க வந்து ஹோப்ஸ்ல இருக்காதீங்க தட் டேட்ஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்ட்டு. ஐ ட்ரை மை பெஸ்ட், பட் சான்சஸ் கம்மி தான். ஸோ May 3 உங்களுக்கு எப்போ டென்டேட்டிவ் டேட் தானே கொடுத்துருக்காங்க? ஆமாக்கா, இப்போதைக்கு டென்டேட்டிவ் தான். அப்போ நான் நல்லா சாமி கும்பிடுற உங்களுக்கு அப்போ வரக்கூடாதுன்ட்டு. எனக்கு கேட்கலக்கா. டென்டேட்டிவ் டேட் தானே கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் see அது கன்ஃபார்ம் ஆகுதா என்னன்னு பார்க்கலாம். பட் ஹேக்கத்தான் டேட்ஸ் சேஞ்ச் பத்தி கொஞ்சம் கொஸ்டினபிள் தான். யா ஓகே சக்தி, உங்களோட கொஸ்டின் வந்து டீம் வந்து செட் ஆகல, எனக்கு டீம் கிடைக்கல, அதுக்கு எப்படி டீம் தேடுறதுன்னு கேக்குறீங்க, கரெக்டா? எஸ்கா. லிங்க்டின்ல போய் அப்ரோச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங் உங்களோட இயர்லயே இருக்கிற லிங்க்டின் அந்த மாதிரி இல்லையா, சீனியர்ஸோட சேர்ந்து இதை பண்ணலாம் வரீங்களாக்கா அப்படின்ற மாதிரி கேளுங்க. உங்க சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தானே செட் ஆகல, வேற டிபார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, வேற டிபார்ட்மெண்டோட சேர ட்ரை பண்ணுங்க. இல்ல இது எதுவுமே செட் ஆகலையா, ஸ்டாஃப்ஸ்ட போய் கேளுங்க. எனக்கு இது இன்ட்ரெஸ்டடா இருக்கு, நீங்க மென்டார் பண்ணுங்க, எனக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஸ்டாஃப்ஸ்ட போய் பேசுங்க. ஓகேவா? இந்த மாதிரி எல்லாம் வழிகள்லாம் நிறைய இருக்கு. பட் நீங்க போய் ரீச் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டீம் வந்துரும். இல்லையா, WTM குரூப்பே இருக்கு, எதுக்கு இருக்கு, மெசேஜ் போடுங்க. ஐ எம் இன்ட்ரெஸ்டட், if anyone else is interested please come let's team up. அவ்வளவுதான். NPTEL இல்லாத பசங்களா சேர்த்து வச்சுக்கோங்க. அப்ப நீங்க NPTEL காலையில போய் ஈவினிங் வந்துட்டா கூட மீதி டீம்மேட்ஸ் கவர் அப் பண்ணிக்கலாம்ல அந்த டைம்ல. யா மோஸ்டா NPTEL இல்லாதவங்களோட நீங்க டீம் ஃபார்ம் பண்ணீங்கன்னா it will be easy for you. நீங்க மட்டும் அப்போ எக்ஸாம் எழுதினா மத்தவங்க பாத்துப்பாங்க அந்த மாதிரி. நீங்க முன்னாடி நாள் நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போயிருங்க, சண்டே நிறைய ஒர்க் பண்ணுங்க, சாட்டர்டே மட்டும் போய் NPTEL எக்ஸாம் எழுதிட்டு வந்துருங்க. அவ்வளவுதான். ஓகேக்கா. ஏங்க ஆமா, நானும் கீர்த்தனாவும் செமஸ்டர் எக்ஸாம் நடுவுல எல்லா எக்ஸாம் நடுவுல அந்த மாதிரிலாம் மேனேஜ் பண்ணி பண்ணலாம். ஸோ இஃப் யூ ரியலி இன்ட்ரெஸ்டட்னா நீங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணி டீம் மெம்பர்ஸ் மேனேஜ் பண்ணி யூ கேன் ரியலி பார்ட்டிசிபேட் ஹேக்கர்வர்ஸ். நீங்க இப்பவே போய் WTMல மெசேஜ் போடுங்க. ஆனா என்ன டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு போட்டு NPTEL எக்ஸாம் உங்களுக்கு அன்னைக்கு இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி பின் குறிப்பு போட்டுருங்க. போங்க. ஆமா ஓகேக்கா போடுறேன். ரைட். அப்போனா வந்து நம்ம நடுவுல நம்ம எக்ஸாம் முடிச்சிட்டு வந்து அன்னைக்கு ஈவினிங் கூட ஜாயின் பண்ணிக்கலாம்லக்கா? யா இது ஆக்சுவலி ஆன்லைன் ஹேக்கத்தான் தானே, அதனால மென்டரிங் ரவுண்ட்ஸ் எவாலுவேஷன் ரவுண்ட்ஸ்லாம் நீங்க ஜிமீட் லாகின் பண்ணி அப்போ நீங்க ப்ரெசென்ட் பண்ணா போதும் உங்க ஸ்லாட் டைமிங்ல. 24 hours நீங்க ஜிமீட்ல இருக்கணும் அப்படின்னு இல்ல.
ஓ ஓகேக்கா. ஸோ 24 ஹார்ஸ் வந்து நாங்க எங்களுக்குள்ள ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு ஸோ அந்த செஷன்ல மட்டும் ஜிமீட் அட்டெண்ட் ஆமா ஆமா உங்களுக்கு ஸ்லாட் டைமிங் கொடுப்பாங்க. அந்த ஸ்லாட் டைமிங் மட்டும் நீங்க போய் மென்டர்ஸ் கிட்ட பேசிட்டு வரலாம். அதுலயும் உங்களால இருக்க முடியாதுன்னா இன்ஃபார்ம் பண்ணிருங்க. மீதி டீம்மேட்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிக்கிட்டோம், பிரச்சனை இல்ல. எஸ். ஆமா. வேற யாரா क्वेश्चंस? சொல்லுங்க யோசி. ஓகேக்கா. ஹலோ கீர்த்தனா, நானும் உங்க பர்த்தா. ஹலோ யுவசி, சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நான் கீர்த்தியோட ஃப்ரெண்ட், எனக்கு உங்களை தெரியும். ஓகே ஹாய். ஆக்சுவலி நான் பஸ்ல இப்பெல்லாம் பேசுறது இல்ல, அமைதியா போய் தூங்கிடுறேன். அதனால சொல்லுங்க யுவசி, என்ன? ஓகே, நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் சிஎஸ்பிஎஸ் டிபார்ட்மெண்ட். உங்களுக்கு வந்து இந்த கோடிங் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் செம்ல வந்து சி வந்துச்சு. இப்போ எங்களுக்கு டிஎஸ்ஏவும் பைத்தானும் வந்திருக்கு. அங்க வந்து சிஏ ஃபர்ஸ்ட் ஒழுங்கா கத்துக்கல. இப்போ வந்து டிஎஸ்ஏ வந்து சி வச்சுதான் வருது. அது மட்டும் இல்லாம பைத்தானும் வருது. அது ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ண முடியல, ஒழுங்கா கத்துக்காத மாதிரி இருக்கு. ஸோ அது எப்படி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எங்களுக்கு இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணி கத்துக்கிறது, அதுக்கான டிப்ஸ் ஏதாச்சும் கொடுக்க முடியும்? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அதான் கீர்த்தனா சொன்ன மாதிரி இந்த சி டிஎஸ்ஏ இந்த சி பைத்தன் இதெல்லாம் ஒரு ட்ராக்கு. ஹேக்கத்தான்ல யூஸ் பண்ற அந்த டெக் ஸ்டாக் அதெல்லாம் இன்னொரு ட்ராக். ஸோ யூ கேன் ஸ்டார்ட். இப்போ சி பைத்தன் எண்ட் ஆஃப் த டே ஐ திங்க் ஒரு கோடிங் லாங்குவேஜ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்க இப்போ ஒரு சீன் ஒன்று எடுத்தீங்கன்னா நீங்க அதுல மட்டும் ஸ்ட்ராங் ஆக ட்ரை பண்ணுங்க. அப்போ நீங்க சில ஸ்ட்ராங் ஆகும் போது பைத்தன்ல உங்களுக்கு அந்த சிமிலாரிட்டிஸ் உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் தென் யூ ஆக்சுவலி மெயின் பாயிண்டே அந்த லாஜிக், அந்த ப்ராப்ளம் சால்விங். அது நீங்க கிராக் பண்ணாலே நீங்க எந்த கோடிங் லாங்குவேஜா இருந்தாலும் நீங்க ரொம்ப ஃபிளெக்சிபிளா அடாப்ட் பண்ணிப்பீங்க. ஸோ கீர்த்தனா, நீங்க ஹேக்கத்தான் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லுங்க. இது வந்து டிஎஸ்ஏ பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். ஆக்சுவலி நீங்க சொல்றது பார்த்தா யூ ஜஸ்ட் நீட் டைம் டு கெட் தி ரைட் ரிசோர்சஸ். ஓகேவா? யூடியூப்ல ஏதாவது ஒரு பிளேலிஸ்ட் பார்த்து உட்காந்து உங்க லேப்டாப்லயே கோட் அடிக்க ஆரம்பிங்க. அது பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஆனா நிறைய பேர் நம்ம அதை பண்ண மாட்டோம். அதை மட்டும் பண்ணி ஒரு யூடியூப்ல இருந்து எடுத்த வீடியோவை ரெப்ளிகேட் பண்ணி அவன் என்ன கோட் பண்றானோ அதை அப்படியே ரெப்ளிகேட் மட்டும் பண்ணுங்க. ஓகேவா? அதை பண்ணி முடிச்சுட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்ல, அதுல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அப்படியே போங்க. அப்புறம் உங்களுக்கு பைத்தான் ரிலேட்டடா லேப் இருக்கு, கரெக்டா? அந்த லேப்ல வந்து நீங்க சும்மா நீங்க நெட்ல இருந்து கோடெல்லாம் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங் பண்ணிட்டாலே போதும். ஆக்சுவலி பைத்தானுக்குலாம் பைத்தான் ஈஸியா தான் இருக்கும். ஆனா சீக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த யூடியூப் அந்த ஒரு இது ட்ரை பண்ணீங்க. ஓகேவா? ஓகே, பட் அதான் அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் அதெல்லாம் வருது. ஒரு இதுவா போக முடியல, கன்சிஸ்டன்டா போக முடியல. எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு நான் ஒண்ணு சொல்லவா? ஒரு ஸ்கெடியூல் போடுறீங்களா? நான் டெய்லி ஒரு டு டூ லிஸ்ட் போடுவேன். எக்ஸாம்லாம் இருக்கதான் போகுது. ஏன்னா இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஃபைனல் இயர் வரைக்கும் எக்ஸாம்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்க போகுது. இனிமேல் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை செட் பண்ணிட்டு டைம் எப்படி மேனேஜ் பண்ண போறேன்ற ஸ்கெடியூல் மட்டும் போடுங்க. ஸ்கெடியூல் போட்டு ஒர்க் பண்ணுங்க. கன்சிஸ்டன்டா இருக்க முடியலையா? பிரச்சனையே இல்லை, ஒரு டு டூ லிஸ்ட் போடுங்க. அதுல நான் வந்து 1 தான் பண்ணேன், 10 பண்ணல, பரவாயில்ல. அந்த 1 பண்ணீங்களா நெக்ஸ்ட் டே அப்படியே போட்டுட்டே வாங்க டு டூ லிஸ்ட். அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு பிளானோட போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்களும் நானும் ஒரே மாதிரி இருக்கும். பிளான் எல்லாம் போடுவோம், ஏன்னா கன்சிஸ்டன்டா இருக்கும்ல அப்படின்றீங்க. ஐ திங்க் திஸ் டு டூ லிஸ்ட் வில் ஒர்க். ஓகேவா? அப்புறமா ப்ராப்பரா ஒரு ஸ்லீப் ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிரைமரியா ஒரு 6 hours அப்படின்னா இந்த ஸ்லீப் ஸ்கெடியூல் நான் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. அதை பண்ணாலே நீங்க நினைக்கிறத அச்சீவ் பண்ணிடுவீங்க மோஸ்ட்லி. ஸோ யுவர் மைண்ட் வில் பி கிளியர், கிளாரிட்டியோட இருப்பீங்க ஸ்லீப் ஸ்கெடியூல் ப்ராப்பரா இருந்ததுன்னா. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஐ ஹோப் இட் தேங்க்ஸ். ஹெல்ப். ஆக்சுவலியா எனக்கு ஒரு இது கிளாரிட்டி வந்து ஒரு கிடைச்சு. ஜேர்னி. யூ ஓன்ட் see ரிசல்ட்ஸ். நான் இன்னைக்கு பண்ணனா எனக்கு நாளைக்கே ரிசல்ட் கிடைச்சிரும், 4 நாளைக்கே கிடைச்சிருக்கும் அப்படின்லாம் இல்லை. த மெயின் திங் இஸ் யூ ஆர் கன்சிஸ்டன்ட். நீங்க ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் கத்துக்கிறீங்க, இல்லை நீங்க ஏதாவது பண்றீங்கன்னா கன்சிஸ்டண்டா டெய்லி டேக் 1 step டுவர்ட்ஸ் இட். அது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 monthsலயோ 4 monthsலயோ 5 monthsலயோ நீங்க திரும்பி பார்க்கும்போது யூல் பி நீங்க உங்களுக்கே ஃபீல் ஆகும் நான் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இது டக்குன்னுலாம் நடக்காது. இது ஒரு ஜேர்னி ஆக்சுவலி. ஓகே, தேங்க்ஸ். 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஐ காட் த கிளாரிட்டி. ஓகே தாரணி.
ஆக்சுவலா இங்க ரொம்ப நாய்ஸியா இருக்கு, அதுதான் நோ மெசேஜ ப்ராப்ளம் நோ போட்டேன். ப்ராப்ளம். இப்ப நாய்ஸியா இல்ல, சொல்லுங்க. அதுதான் ஆக்சுவலா நான் டிஎன்ஒய்ஸ் ஹேக்கத்தான் வந்திருந்தேன். ஆர்இசிக்கு தான் வந்தேன். நான் ஆர்எம்கே ஸ்டூடெண்ட். ஓகே ஸோ நான் ஃபர்ஸ்ட் இயர்னால வந்திருந்தேன். ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்போஷர், நல்லா இருந்துச்சு. நிறைய டீம்ஸ் பார்த்தேன், 720 டீம்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணாங்க, நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இயர் வந்திருக்கேன், ஃபர்ஸ்ட் ரவுண்டே தாண்ட மாட்டேன், ப்ரெசன்டேஷன் ரவுண்டே தாண்ட மாட்டேன்னு நினச்சி தான் போனேன். பட் ஆனால் செகண்ட் ரவுண்ட் போயிட்டு என் ப்ரோட்டோடைப்பையும் காமிச்சேன். ஸோ அது ஒரு வெப்சைட் கம் ஆப் ரெண்டுமே பண்ணியிருந்தேன். ரியாக்ட், டைப் ஸ்கிரிப்ட் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன். பட் அவங்க லாஸ்டா இந்த கொஸ்டின் கேட்டோன்னே எனக்கும் ஸ்ட்ரைக் ஆச்சு, இதுல வச்சு நீங்க எப்படி ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுவீங்கன்ட்டு. அதுக்கு எனக்கு அப்போ பதில் சொல்ல தெரியல. ஸோ அதை எப்படி எஃபெக்டிவா நான் வந்து இன்னும் சொல்ல முடியும் அப்படின்ட்டு உங்ககிட்ட கேட்க தான் நான் மெசேஜ் போட்டேன். ஓகே. ரெவென்யூ எப்படி ஜென்ரேட் பண்ணணுன்றத ஆன்சர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்களோட மார்க்கெட் பொட்டன்ஷியல்னு சொல்லுவாங்கடா. அத மொத்தமா இந்த ப்ராடக்ட் எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், எத்தனை பேர் இதை யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு மாதிரி ஒரு ஸ்டாட்ஸ் எடுங்க. இந்த ஸ்டாட்ஸ் ரிசர்ச் பேப்பர்ஸ்ல இருந்து எடுக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்டர் பீப்புளுக்கு அசிஸ்டிவ் டெக்னாலஜி பண்ணணும் அப்படின்றது நம்ம இப்ப பார்த்தோம் சாட்ல, கரெக்டா? அந்த எல்டர்லி பீப்புள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கதான் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ். இது எத்தனை பேர் இருக்காங்கன்றத பாருங்க. ஒரு 1,00,000 பேர் இருக்காங்க. ஓகேவா? 1,00,000 பேர்ல 1% வந்து உங்களோட ப்ராடக்ட்டை யூஸ் பண்றாங்க. ஓகேவா? யூஸ் பண்ணா இப்போ இந்த மாதிரி அசிஸ்டிவ் டெக்னாலஜிய ஒரு ரேட்டுக்கு விற்கலாம். ஹார்ட்வேர் ப்ராடக்ட் உங்களுக்கு, கரெக்டா? அப்பனா விப்பீங்க. இல்ல, அப்படின்னா ஒரு ரேட் சாஃப்ட்வேர் செட் தான், பண்ணணும். எந்த ஃபுல்லாவே சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேரா? தான். அதுல ஓகே என்ன சாரி. அப்ப ஒரு இதுனா, சாஃப்ட்வேர்னா லைக் வந்து அது ஃப்ரீயா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அந்த ப்ராஜெக்டே செஞ்சேன். ஸோ அது எப்படி நான் மார்க்கெட் பொட்டன்ஷியலா கொண்டு வர்றது அப்படின்ட்டு கேட்டாங்களா, அதுதான் நான் ஸ்டக் ஆனேன். ஸோ ஓகே. ஃப்ரீயா இருக்கணும், சர்வீஸ் பண்ணணும்ன்ற மாதிரி இல்ல, நான் இதை கண்டிப்பா நான் சப்ஸ்கிரிப்ஷன் வைக்கவே கூடாது அப்படின்னா ஆட் ரெவென்யூ. ஆட் ரெவென்யூ தான் உங்களோட ஆன்சர். ஓகேவா? சம்டைம்ஸ் சில ப்ராடக்ட் ரொம்ப சோஷியல் பேஸ்டா இருக்கும், சோஷியல் சர்வீஸ் பேஸ்டா இருக்கும். அதை உங்களால பிரைஸே வைக்க முடியாது, காசு வச்சுலாம் வாங்க முடியாது இந்த ப்ராடக்ட், அப்படிலாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, வாட் இஃப் வெயிட் ஐ கம் பேக் டு தட். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ஆட் பேஸ்டு ரெவென்யூ எடுக்கணும். இல்லையா உங்களோட சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்கல்ல, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ப்ராடக்ட் ப்ரொவைடர்ஸ், இப்போ நான் ஒரு அக்ரிகேட்டரா பண்றேன் அப்படின்னா என்கிட்ட ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் இருப்பாங்க, சர்வீஸ் ப்ரொவைட் பண்றவங்க இருப்பாங்க. இந்த ப்ரொவைட் பண்றவங்க கிட்ட இருந்து ஒரு பெர்சன்டேஜ் எடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். ஓகேவா? இல்ல அப்படின்னா இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஆட் ரெவென்யூ அந்த மாதிரி எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? சோ இந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம் அது. ஓகேக்கா, தேங்க்யூ. ஓகே ஓகேடா. தட்ஸ் வாட் இஃப் ஆர் prototype throws an error during evaluation. No issueடா, you can just tell them out. ஓகேவா? இந்த மாதிரி வந்து I did this. நீங்க பெஸ்ட் ஹேக்கத்தான்ல ஒரு அட்வைஸ் என்னன்னா, இஃப் இட் ஒர்க்ஸ் அத வந்து ஒரு வீடியோ ரெக்கார்டிங் மாதிரி எடுத்து வச்சிருங்க. அந்த ஸ்கிரீன் ரெக்கார்டிங்க வந்து மேபி காட்டலாம் நீங்க இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் தான் வரும்போது. அண்ட் எப்பவுமே ஒரு காப்பி எடுத்து வச்சிருங்க. ஒரு ஜிப் ஃபைலா எடுத்து வச்சிருங்க, கிட்டப்ல புஷ் பண்ணாலுமே. ஓகேவா? சோ இது எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா கண்டிப்பா வந்து பிரசன்டேஷன் அப்பதான் ப்ரோட்டோடைப்ல எரர் வரும். அப்படி வரும்போது யூ கேன் ஷோ திஸ் வீடியோ ரெக்கார்டிங்ஸ் தான். சரி, ஓகே ஸ்ரீநிதி. சரி, அடுத்த கேள்வி. ஹாய் ஹாய் அக்கா. ஹாய் அனுஷா, சொல்லுங்க. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ நார்மலாக மினி ப்ராஜெக்ட்லாம் பில்ட் பண்ணுறப்போ HTML CSS பேசிக் மட்டும் தெரிஞ்சுட்டு ChatGPT வந்து கோட் எடுத்து நம்ம பில்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஆக்சுவலி அந்த மாதிரி பண்ணும் போதே வந்து நிறைய எரர் வரும், ChatGPT கொடுக்குறதே எரராக வரும். ஸோ அதை அனலைஸ் பண்ண வந்து தெரிய மாட்டேங்குது. இப்போ நம்மளே பார்த்து கண்டுபிடிக்கணும்னா தெரியல, திருப்பி ChatGPT கேட்டால் திருப்பி அதுவும் தெரியல, அதுவும் திருப்பி எரராக தருது. ஸோ இப்போ வந்து HTML CSS ஃபுல்லாக ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்கணுமா, இல்லை பேசிக்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டு ஆன் த கோ ChatGPT யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்குமா, லைக் ஹேக்கத்தான் போகணுமா? ஓகே, இது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஹேக்கத்தான் சிச்சுவேஷன் பேசுறதை விட உங்களோட கேள்வி வந்து அப்ஸ்கில்லிங் ஒரு டேர்ம் இருக்குடா. அதாவது நான் ஒரு ஸ்கில்ல கத்துக்கிறது. நீங்க ஸ்கில்ல கத்துக்கும் போது ஃபுல்லா ChatGPT யூஸ் பண்றதை விட, நீங்க ஒரு ஸ்கில்ல கத்துக்கிறீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்களா கோட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த நீங்களா கோட் அடிக்கிறது எப்போ வரும்னா, இது டீபக் பண்ணி பண்ணி முடிச்சு ஒரு கான்ஃபிடன்ஸ் அந்த அப்புறமா வரும். அதுக்குதான் யூடியூப்பை பார்த்து படிக்கணும்னு சொன்னேன்.
யூடியூப்ல ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி அவன் அதோட கோடெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஒரு லைனுக்கு என்னென்ன மீனிங் அதெல்லாம் கேட்பான். அதெல்லாம் கேட்டு பார்த்து அதுக்கப்புறம் அதை வச்சு நீங்க இது டைம் இருக்கும்போது ஹேக்கத்தான் அப்ப சொல்லல, டைம் இருக்கும்போது இதெல்லாம் பார்த்து படிச்சு நீங்களா கோட் அடிப்பீங்க. ஓகேவா? அதுல டீபக்கிங் வந்து எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அந்த எரர் என்னன்றத படிங்க. நிறைய பேர் என்ன பண்றோம்னா ஒரு எரர் வருதுன்னா அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றோம், அதை அப்படியே சாட்ஜிபிட்டி ஏதாவது சொல்லுது, திருப்பி அதை அப்படியே பண்றோம். பட் அது என்ன எரர்ன்றத ஃபர்ஸ்ட் படிச்சு அந்த எரரை ஸ்டாக் ஓவர்ஃப்ளோன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகேவா? நிறைய வாட்டி சாட்ஜிபிட்டி ஓன்ட் ஹெல்ப். அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ல ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல பாத்துக்கலாம். ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ இல்ல அது என்ன எரர்ன்றத நீங்க கூகுள்லயே ஜஸ்ட் டைப் பண்ணீங்கன்னா அது என்னன்னு வரும். அது மூலியமா எடுத்து நிறைய ரிசால்வ் ஆகும். அண்ட் தென் டாக்குமெண்டேஷன். டாக்குமெண்டேஷன்ல தான் சின்டாக்ஸ் வரும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஃபிளட்டர் யூஸ் பண்றீங்கன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஃபிளட்டர் வரும். அண்ட் இப்போ ரீசெண்டா ரியாக்ட் கூட வச்சுக்கோங்க. ரியாக்ட்ல என்பிஎம் ரன் ஸ்டார்ட்ன்றது இப்போ மாறிடுச்சு. சோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே டாக்குமெண்டேஷன்ல மட்டும் தான் போட்டிருப்பான். எந்த ஒரு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோலயோ சாட்ஜிபிட்டி அவுடேட்டட் அதுக்கு தெரியாது. சோ அப்படிலாம் இருக்கும்போது டாக்குமெண்டேஷன் தான் உங்களோட தேர்ட் ரிசோர்ஸா இருக்கும். ஐ மீன் அதுதான் பிரைமரி ரிசோர்ஸா இருக்கணும். பட் பிகினரா இருக்கும்போது அதை நீங்க தேர்டா வச்சுக்கோங்க. போக போக அதுதான் உங்களோட பிரைமரி ரிசோர்ஸா இருக்கணும். ஏன்னா டாக்குமெண்டேஷன்ல மட்டும்தான் அப்டேட்டடான ஃபீச்சர்ஸ் எல்லாமே போட்டிருப்பான். ஓகேவா? ஓகேக்கா, தேங்க்ஸ். ஓகேடா. சோ பேசிக்கா இந்த டாக்குமெண்டேஷன்ன்றது சின்டாக்ஸ் என்னென்ன மாறி இருக்குன்றத சொல்றது, அவ்வளவுதான். ஓகேக்கா. நெக்ஸ்ட் வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? ஓகே சூப்பர். ஐ திங்க் தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. இன்னைக்கு 10 minutes எக்ஸ்ட்ராவே போச்சு. ஸ்டில் நமக்கு அவ்வளோ பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டவுட்ஸும் அதர் காலேஜஸ் எல்லாம் கூட வந்து கேட்டு போனதா இன்னைக்கு எங்களோட ஈவெண்டோட சக்சஸ்னே சொல்லலாம். தேங்க்யூ சோ மச் போத் த ஸ்பீக்கர் சக்தி அக்கா அண்ட் கீர்த்தனா அக்கா. இது அவங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் சரி கோர் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே செம்ம பெனிஃபிட்ஸ் தான் இருந்துச்சு. அதே மாதிரி எங்கேஜிங்கா எடுத்துட்டு போயிருந்தீங்க, ஒரு பாயிண்ட்ல கூட போர் அடிக்கவே இல்லை. அண்ட் அபவுட் அவர் ஹேக்கத்தான், இன்னும் நிறைய செஷன்ஸ் நாங்க வந்து கண்டக்ட் பண்ண இருக்கோம். நிறைய கொலாபரேஷன்ஸ் இருக்கு. எல்லாத்தையுமே ஃபாலோ அப் பண்ணுங்க. ஹேக்கத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இட்ஸ் லைவ் இன் அன்ஸ்டாப். அது எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணி அவங்க எல்லாருமே ஜாயின் பண்ண வைங்க. அண்ட் இப்போ ஒரு குட்டி ப்ரோமோ வந்து நம்ம சக்தி அக்கா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் யூ கேன் லீவ் த மீட். தேங்க்யூ சோ மச். சக்தி அக்கா இருக்கீங்களா? கைஸ், அதே அதே சில்லி மிஸ்டேக், மியூட் பண்ணிட்டு பேசிட்டு இருந்தேன். ஸோ யா, ஜாயின் ஹேக்கர்வர்ஸ் நாங்கள் வந்து இதுக்கப்புறம் கம்யூனிட்டி பார்ட்னர்ஸ் அவங்களோடலாம் நாங்கள் வந்து சேம் எப்படி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சூஸ் பண்ணோம், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், இந்த மாதிரி ஒரு 2 weeks நாங்கள் செஷன் வச்சுட்டே இருப்போம். ஈவினிங்ஸில் தான் வச்சுட்டு இருப்போம். கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். டீம் உங்களுக்கு கிடைக்கல, யூ வாண்ட் டு ஃபைண்ட் டீம் ஆர் யூ வாண்ட் டு ஜாயின் எ டீம், ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு புட் அ டெக்ஸ்ட். கீர்த்தனா சொன்ன மாதிரி உமன் டெக் மேக்கர்ஸ் ஆர்இசி வாட்ஸ்அப் குரூப். நீங்கள் வந்து இல்லைன்னா நீங்கள் வந்து எங்களோட கோர் டீமையும் நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். வீல் ஆல்சோ see how we can fix, how we can form teams அப்படின்னு. அண்ட் ரிகார்டிங் NPTEL எக்ஸாம்ஸ், அவங்க டென்டேட்டிவ் டேட்ஸ் சொல்லியிருக்காங்க. பட் நான் சொன்ன மாதிரி டேட்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் கம்மியாக தான் இருக்குது. பட் வில் ட்ரை ஆர் பெஸ்ட். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு எங்களை இது பண்ணோன்னா காண்டாக்ட் போட்டிருக்கோம், இன்ஸ்டாகிராம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ யூ கைஸ் கேன் ரீச் அவுட் டு அஸ். தேங்க்யூ. ஹாய், ஒரு நிமிஷம் போகாதீங்க. ஓகே, இது இப்ப வரல உங்களுக்கு டவுட், இதுக்கு அப்புறம் தான் வருது அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஏதாவது கேட்கணும், சீனியர்ஸ்ட கான்டாக்ட் வேணும் அப்படின்னா என் ஸ்கிரீன் தெரியுதா? அதோ இதுதான் நானு, என் லிங்க்டின். ஓகேவா? யூ கேன் ஜஸ்ட் கனெக்ட் வித் மீ. அண்ட் இதுதான் வந்து சக்தி ஸ்ரீ முலையன்வேல். ஸோ எங்க ப்ரொஃபைல்ஸ். ஓகேவா? நாங்க லிங்க்டின்ல ஆக்டிவா தான் இருப்போம். நீங்க ஏதாவதுன்னா தாராளமா நீங்க எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். நாங்க வந்து சாட் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். ஸோ வி போத் ஆஃப் அஸ் ஆர் ஓப்பன், நோ இஷ்யூஸ். இப்ப கேட்க முடியல, இல்ல ஐ எம் ஜஸ்ட் லிட்டில் இன்ட்ரோவர்ட்டட், இன்னும் நான் பேச ஆரம்பிக்கல அப்படின்னாலும் எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம். ஓகே கைஸ், இதோ ரெண்டு ப்ரொஃபைலையும் மாத்தி மாத்தி காட்டிட்டு இருக்கேன். டிபியை நல்லா பாத்துக்கோங்க.
ஓகே, தேங்க்யூ கைஸ், ரியலி தேங்க்ஸ். ஏன்னா இத்தனை பேர் வந்து இருக்கீங்க, 28 பேர் இவ்வளவு நேரம் இருந்தீங்க. நாங்க சொன்ன கதை எல்லாத்தையும் கேட்டிருக்கீங்க. ஐ ஹோப் ஏதோ ஒரு கார்னர்ல இது ஹெல்ப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபீட்பேக் ஃபார்ம் போட சொல்றோம். அதுல வந்து ஃபீட்பேக் சொல்லுங்க. நாங்க இன்னும் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணுவோம் எங்களோட பேசுறதுல, நாங்க இன்னும் எப்படிலாம் இதை சொல்லியிருக்கலாம், அது எல்லாத்தையும் எங்களுக்கு நீங்க சொல்லுங்க. வில் இம்ப்ரூவ் அஸ். நாங்க எங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் கமிங். தேங்க்யூ.